நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு லைன் டேட் சிறப் நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நீயா நானா நிறைய விஷயங்கள் இந்த மேடையில் பேசியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டீச்சர்ஸை கூட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பேச வச்சுருக்கோம், டாக்டர்ஸை கூட்டு வந்து பொதுமக்களோட பேச வச்சுருக்கோம், அரசு துறை சார்ந்தவர்களை கூட்டிகிட்டு வந்து சம்மந்தப்பட்ட பொதுமக்களோட பேச வச்சுருக்கோம். அதனுடைய உச்சம் என்பது அரசியல். பிகாஸ் அதுதான் இந்தியாவினுடைய பல விஷயத்தை டிட்டர்மைன் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருக்குது. அப்படிங்கிறப்போ அரசியலை பற்றி பேசுவதற்கான நாளாக இன்றைக்கு இந்த மேடை வந்திருக்கிறது. ஒரு பக்கம் அரசியல் என்பது குறித்தும் அது குறித்த பார்வையோடும் அரசியலிலும் இருக்கிறவர்கள், இன்னொரு பக்கம் அரசியல் மீது பெரிய ஆர்வம் காட்டாத, அதன் மீது விருப்பம் இல்லாத அல்லது விமர்சிக்கிற மனநிலையோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் ஆரம்பத்திலே நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போ டாக்டர்ஸை ஒரு பக்கமும் பொதுமக்களை ஒரு பக்கம் வைக்கிறப்போ, இந்த ரவிங்கிற ஒரு டாக்டர் இருக்காரில்ல அவர், சுப்பிரமணியங்கிற டாக்டர் இருக்காரில்ல அவர் அப்படின்னு யாரும் பேசுனது கிடையாது. அதே மாதிரி பேங்க் மேனேஜர்ஸை கூட்டு வந்து உட்கார்றப்போ அந்த பிரான்ச்சில் இருக்க நாகராஜன்கிற பேங்க் மேனேஜர் அப்படின்னு யாரும் பேசுனது கிடையாது. ஏன்னா இது மனிதர்களை பற்றி பேசுவது அல்ல, குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை பற்றி பேசுவதல்ல, ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் என்கிற விஷயத்தை பற்றி நாம் பேசுவதாகத்தான் இந்த ஷோவை பார்க்க முடியும். நானோ அல்லது எங்களுடைய டீமோ கல்லூரிகளுக்கெல்லாம் போகிறப்போ அரசியலை பற்றி பேசாதீங்க சார், அது பிடிக்கல சார், அது வேஸ்ட்டு சார், அது ஊழல் சார், அது வந்து ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனத்தை தொடர்ந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த அரசியல் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள், அதோடு இயங்குகிறவர்கள், அதை வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள், இவர்களுக்கு இடையில் ஒரு கருத்துருவாக்கத்தை கொண்டு வர முடியுமா, ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுறது மூலமாக இந்த பிரிட்ஜை கனெக்ட் பண்ண முடியுமா, இந்த இணைப்பு பாலமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற அட்டம்ப்டாகத்தான் இந்த ஷோவை நாம் பார்க்குறோம். அந்த வகையில் இந்த நீயா நானா ஒரு ஸ்பெஷல் நீயா நானா அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நான் அரசியலை விரும்புவது இல்லை, அதன் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தரப்புலேருந்து தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஸோ நான் இந்த தரப்புக்கு போகிறேன். அரசியல் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு என்ன? 8ஆம் வகுப்பு படித்தவர் எம்எல்ஏ போஸ்டிங்க்கு நிற்கிறாரு, ஆனால் எம்ஏ பாலிடிக்ஸ் படித்து அரசியலில் பண்ணணும்னு நினைக்கிறவர் அவருக்கு போய் ஓட்டு போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிலை எனக்கு பிடிக்கல. ஒரு தரம் வாய்ந்த, நீங்கள் சொல்கிறது என்னன்னா படித்தவங்க தான் எலெக்ஷனில் நிற்கணும், படித்தவங்க எலெக்ஷனுக்கு வரணும். இல்லை, இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே தமிழகம் முதல் மாநிலமாக இருக்குது. காரணம் கல்வி தான். அந்த கல்வியை அனைவருக்கும் கொடுத்த காமராஜர் 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர். அதனால் கல்விக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் எவ்வளவு தூரம் கண்ணியமாகவும் மனிதாபிமானத்துடன் இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமே தவிர கல்வி அரசியலுக்கு முக்கியம் இல்லை. அதற்கு காமராஜர் இந்த பதிலை நான் எதிர்பார்த்தேன். காலங்காலமாக இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் மட்டுமே வருது. காமராஜர் மட்டுமே உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆகிருக்கு, எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த துறையில் எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. நாம் வாதத்திற்கு வேணால் காலங்காலமாக சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்கள் படித்தவர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வைக்கின்ற போதே ஒரு பகுதி மக்களை நீங்கள் தள்ளி வைத்து விடுகிறீர்கள். அதுதான் அரசியல் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. படித்தவர்கள், பணக்காரர்கள், உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கு மட்டுமே அதிக இடம் இருக்கிறது. படித்தவர்கள் மட்டுமே அரசியலுக்கு வர வேண்டும் என்பது மிகவும் அபாயகரமானது ஜனநாயகத்தில். எந்த வகையில் அபாயகரமானது? அவர் சொல்றது என்ன? இன்னைக்கு டெக்னிக்கலாக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறப்போ 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அவர் எம்எல்ஏ ஆனார்னா அவருக்கு என்ன தெரியும்னு கேட்கிறாரு. இது ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்விதானே. அரசியல்வாதியினோட வேலை, ஒரு எம்எல்ஏவுடைய வேலை வந்து பாலிசி மேக்கிங். அவர் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அல்ல. டேட்டா என்ட்ரி படித்த ஒருவரை அதற்கு அவர் பயன்படுத்தி கொள்ள முடியும். பாலிசி மேக்கிங்க்கு வந்து அவங்களுக்கு போதுமான அனுபவ அறிவும் மக்கள் மீதான அக்கறையுமே போதுமானதே தவிர கல்வி தேவையில்லை. மேடம், நீங்கள் பேசுகிறது 1950, 60, 70க்கு வேணால் சரியாக இருக்கலாம். இது 2012ஆம் ஆண்டு. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி எங்கேயோ போயிட்டுருக்கு. இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு அடிப்படை அறிவு, அடிப்படை கல்வி இல்லாமல் இந்தியாவில் ஆளும் தகுதியையும் அதிகாரம் பெறக்கூடிய தகுதியும் யாருக்கும் கொடுப்பது மிகப்பெரிய ஆபத்தானது. இது அடிப்படையில் இருக்கக்கூடிய நிறைய வியூ டீ கடை முக்கத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கதா. எம்ஏபிஎல் படிச்சிருக்கிறாரு அல்லது எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கிறாரு, அவர் அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்ற ஒரு பொது வாதம் தான் இது. இதை கல்வியின் மேலே இருக்கிற நம்ம அபரிதமான மதியாரம் நம்ம சமூகத்தில் இருக்குது, அதனுடைய வெளிப்பாடு அது. ஆனால் வந்து நிறைய படித்தவங்க நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறது இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க இந்த சமூகத்தினுடைய அன்றாட பிரச்சனைகளோட எந்த தொடர்பும் மற்றவங்களாகவும் இருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து மிகப்பெரிய டெக்னோக்ராட்டுக்கு மிகப்பெரிய ஊழல்களையும் மிகப்பெரிய மோசடிகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது தினசரி வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி மாபெரும் ஊழல்கள் ஈடுபட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யாரும் படிக்காதவங்க கிடையாது. படிப்பு அப்படிங்கிற ஒரு போர்வையை வச்சு நாம் ஒன்றை விளக்குறது அப்படிங்கிறது அது ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானது. இல்லை அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய திறமை இன்றைக்கு அரசியல்வாதிக்கு இல்லை. எதுனா ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வந்து இந்த நாடு இந்த சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு சார். அதாவது நம்ம மனோபாவத்தினுடைய பிரச்சனை. ஒருத்தங்களை வேலை வாங்குறது இல்லை அப்படிங்கிறது அடிப்படை அல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா,
படித்தவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாரும் சரியானவங்களாகவும் படிக்காதவங்க எல்லாரும் தவறானவங்களாகவும் இருந்துட முடியாது அப்படிங்கிறத அடிப்படையான இது விஷன் சார்ந்த விஷயங்க. எதிர்காலத்தை பற்றிய திட்டம் இல்லாமல் எந்த ஒரு நபரும் வந்து அரசியல்வாதிகளாகவோ பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. அதாவது திட்டம் என்பது என்ன? அறிவு சார்ந்த விஷயம். அறிவு என்பது கல்வி சார்ந்த விஷயம். இல்ல இதுல அடிப்படையா ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது, அவங்க படித்தவர்களும் அரசியலுக்கு வரலாம், படிக்காதவர்களும் அரசியலுக்கு வரலாம்னு 2 பாயிண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? படிச்சவனுக்கு தான் விவரம் புரியும், படித்தவன் தான் அரசியலுக்கு வர வேண்டும்னு சார்ஜ் வைக்கிறீங்க. அப்படி இல்ல, படிப்பு ஒரு மிகப்பெரிய தகுதி, அவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கன்னு சொல்றேன். நீ பெரும்பாலான எம்பி எம்எல்ஏக்கள் படித்தவங்க தான். தமிழ்நாட்டில் போயிருக்க 40 எம்பியில் பல பேர் படித்தவங்க தான். படிக்காதவங்க இல்லை. குற்றம் செய்கிறதுக்கும் படிப்பதற்கும் இல்லை அரசியல் மேலாண்மைக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்புங்கிறதையோ இந்த தகுதியெல்லாம் வைக்க முடியாது சார். பெரும்பான்மை மக்கள் இங்கே படிக்காதவங்க தான். இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் படிக்காத நாட்டில் அரசியலுக்கு வரணும்னா படிக்காதவன் வந்து தான் ஆகணும். அவன் தான் படிக்காதவனுக்கு செய்ய முடியும். ஒரு விவசாயிக்கு செய்கிறதுக்கு ஒரு விவசாயி தான் விவசாய மந்திரியாக போக முடியும். அவனுக்கு தான் விவசாயியை பற்றி தெரியும். அவன் போகணும், அவன் படிச்சுட்டு தான் போகணும்னு நீ எப்படி நிர்மாணிக்க முடியும்? நான் ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். அதாவது இந்த நாட்டில் படித்த ஒரு தலைவர் இருந்தார். அவர் வந்து தன்னுடைய சமூகம்னு சொல்ல, அவர் தன்னுடைய மாநிலத்தையோ ஊரையோ முன்னேற்றினார். அப்புறம் படிக்காத ஒருத்தர் இருந்தார், அவர் தன்னுடைய நாட்டையோ சமூகத்தையோ அல்லது ஊரையோ பின்னோக்கி நகர்த்தினார் அப்படின்னு சொல்லி உங்களால் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்ட வைக்க முடியுமா? முதலில் அவ்வளவுதான். இதுக்கு பதில் மிகப்பெரிய உதாரணம் இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு. சரி, பஞ்சசீல கொள்கையிலிருந்து இன்றைக்கு இந்தியாவின் அடிப்படை ஆதாரத்தை மாற்றி அமைச்சவர் முதல் பிரைம் மினிஸ்டர் அவர் தான். சரி, அடுத்ததாக வந்து காமராஜர் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ரைட்டு. அவர் நீங்க உங்க கணக்குப்படி பார்த்தா ரெண்டுமே இருக்கு தானே? உங்க கணக்குப்படி பார்த்தா ரெண்டுமே இருக்கு தானே? புரியல சார். நீங்க உங்க கணக்குப்படி பார்த்தா படித்த நேருவும் செய்திருக்கிறார், படிக்காத காமராஜரும் செய்திருக்கிறார். அதான் சொல்ல வரேன். அது 1960 70 சாத்தியமான விஷயம். அது அரசியல் தலைவருக்கு வந்து பொதுவான, அதாவது ஜென்ரல் ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவர் அங்கே போய் முன்னாடி நின்று அதை சால்வ் பண்ணி வைக்கணும். அல்லது எங்கள் ஏரியாவில் இப்போ என்னுடைய ஊரில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியோ அல்லது வந்து ஏதாவது வேணும்னா அவர் அதை பற்றி போய் பேச தெரியணும். அல்லது அது பேச தெரியலன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர் யாருன்னு போய் கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசணும். சரிங்களா? இதுக்கு தேவைப்படுறது வந்து ஒரு ஜென்ரல் கம்யூனிகேஷன், ஜென்ரல் இன்டராக்டிவ் சோஷியல் கேப்பபிலிட்டிஸ் வந்து ஒரு அரசியல் தலைவர் தேவைப்படுது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் படிப்பு ஒரு எதிர்மறை தகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் ஏன் படித்தவங்க வர முடியல அப்படின்னா, படித்தவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுதான் பிரச்சனை. சரிங்களா? இங்கே படித்தவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் சமூகத்தோட சம்மந்தம் இல்லாமல் வேறு எதையோ போய் கண்டதையும் கழிதையும் படிச்சுட்டு அப்புறம் திரும்ப வந்துட்டு படித்தவனுக்கு சேர்க்கலைன்னா படித்தவனை எதுக்கு சேர்க்கணும்? முதல்ல அதுக்கான அவசியம் என்ன? ஹி இஸ் ஆக்சுவலி நெகட்டிவ்லி குவாலிஃபைட். அதாவது அவன் தன்னைத்தானே தகுதி எழுத்து கொண்ட ஒரு மனுஷன் வந்து நான் படித்தவனை சேர்க்கணும் தேவையில்லை. ராஜகோபால்ட்ட கொடுங்க. கரெக்ட். ஆக்சுவலாக இப்போ அவர் உங்க வாதத்தை உங்களுக்கு எதிராக வைக்கிறார். படித்தவன் ஒரு inefficient person in politics னு ஒரு சார்ஜை முன் வைக்கிறார். Because they are disconnected with the normal society. What is your answer? இல்லை, அவர் அழகேச பாண்டியன் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது படிப்பு அப்படிங்கிறத தாண்டி அவர் திரும்பவும் சொல்கிறது பொதுமக்களோட கலந்து பொதுமக்களுக்கு உண்டான விஷயத்தை தெரிஞ்சுட்டு வர காமன் சென்ஸோடு அவர் இருக்கணும்னு சொல்கிறார். அந்த இடத்துல தான் அரசியல்வாதிகள் அந்நியப்பட்டு போயிட்டாங்க. எந்த இடத்துலையுமே அரசியல்வாதிகள் பொதுமக்களோட இல்லை. இன்றைக்கி அரசியல்வாதிகள் ஒரு தனி ஸ்பீஷியஸ் மாதிரி, தனி உயிரினம் மாதிரி பொதுமக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போயாச்சு. பொதுமக்களுடைய பிரச்சனைகளோ அதனுடைய விஷயத்தையோ பேசுகிறதுக்கான எந்த இடமும் அவங்களுக்கும் தெரியாது. சார், 3.25 கோடி லட்சம் மெட்ரிக் டன் உங்கள் உணவு உற்பத்தி இருக்குது நாட்டில். இருக்கணும்னு நம்ம எய்ம் பண்ணுறோம். 3.86 லேக் மெட்ரிக் டன். 5.36 லேக் மெட்ரிக் டன் உற்பத்தி யார்? பொதுமக்களாகிய விவசாயிகள் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக 1.25 லட்சம் கோடி டன் உணவு தானியத்தை நீங்கள் எலியும் கரையானும் சாப்பிட்றதுக்கு விட்டுருக்கீங்க. ஏன் விட்டுருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, அந்த இடத்துல அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பொதுமக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிற இடம் யார் கையில் இருக்குது? முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் இன்றைக்கு வரையிலும் அரசியல்வாதிகள் கையில் தான் இருக்கிறது. அதை அவர்கள் இதுவரைக்கும் செய்யவே இல்லை. பொதுமக்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது. நாங்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போய் அங்கேருந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வந்து இந்த தேசத்துக்கு கொடுப்போம். அது அரசியல்வாதிகளுடைய பேஸ் மாடலே வெளிநாடு. உள்ளூரில் இருக்கிறவன் எப்படி போனாலும் பரவாயில்ல. இந்த தொடர்பின்மை வந்து இதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. சரிங்க. ஆமாம், அரசியல்வாதிகள் தொடர்பு இல்லாமல் பல விஷயங்கள் வந்து இன்றைக்கு யதார்த்தத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள். யதார்த்தத்தோடு தொடர்பு இல்லாதது மட்டுமல்ல, அதாவது அவர்களுக்கு வேறு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அந்த விஷயங்களுக்காக இதை வந்து காவு கொடுக்குறாங்க. இதுவும் நடக்குது. அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். ஆனால் பட் இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இல்லை, அவர் தானிய கையிருப்பை பற்றி பேசுகிறப்ப ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு ஒரு சென்ட்ரலைஸான இடத்துக்கு போகிறீங்க. அது ஒரு பிரச்சனை, அதனால வருது. அதை வந்து அது ஒரு தவறு. அது அரசியல்வாதிகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து அதே அரசியல் அமைப்பு அதை டீசென்ட்ரலைஸ் பண்ணி பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தாங்க. பட் அவர் வைத்த பாயிண்ட்டை 2 பேருமே முடிச்சிட்டீங்க. தவறு இருக்கிறது. அந்த தவறை மாற்றுவதற்கும் அரசியல்வாதிகள் முயற்சி செய்கிறார்கள். தவறே செய்யவில்லை என்று நான் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த விவாதத்திற்கு ஒரு சிறிய இடைவேளை. Stay tuned with us. Line Date Syrup Niya Nana powered by Ran India TMT Computer.
வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தில் அரசியல் குறித்து மிகப்பெரிய ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. மக்கள் அரசியல்வாதிகளிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அரசியல்வாதிகள் மக்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள், ஏன் இவர்களுக்குள் ஒரு இணக்கமான மனோநிலை இல்லை? பேசலாம். இன்றைக்கி யாரையுமே அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரே ஒரு பேசிக் ரீசன் என்னென்னா, தனி மனித ஒழுக்கம் என்பது டோட்டலி மிஸ்ஸிங். ஓகே, அரசியல்வாதிகள் தனி மனித ஒழுக்கத்தோடு இல்லை. காரணம், ரோல் மாடலாக இருக்க வேண்டிய ஒரு அரசியல்வாதி தனி மனித ஒழுக்கத்தோடு இல்லை. அரசியல்வாதிகள் அந்தரத்திலிருந்து உருவாகிறவங்க கிடையாது. நம்மளுடைய சமூகத்தில் நம்மிடையே வளர்ந்து நம்மிடையே உருவாகுவார்கள். இப்போ நம்மளே ஒரு அலுவலகத்தில் நமக்கு அலுவலக பணிக்காக தர இணையத்தை பிளாக் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், ட்விட்டர் யூஸ் பண்ணுறோம், டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம், உண்மையில் போகிறோம். நமக்கு எது எதுலலாம் ஆக்சஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம தப்பாக தான் உபயோகப்படுத்துகிறோம். அரசியல்வாதிகள் அவங்களுக்கு எது எது ஆக்சஸ் இருக்கோ அதை அவங்க தப்பாக உபயோகப்படுத்துகிறாங்க. நம்மளுடைய இந்த அரசியல்வாதிகள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றத்தை நேரடியாக அரசியல்வாதிகள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. சமூகத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் மாறிக்கிட்டே இருந்தால் தான் அதிலிருந்து உருவாகும் அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதியாக உருவாகும். அதாவது வெள்ளைச்சட்டையில் கருப்பு புள்ளி இருக்கிற மாதிரி நான் உங்களை ரோல் மாடலாக இருக்கிற பொழுது எல்லா விதத்திலும் யூ ஆர் பீயிங் அப்சர்வ்டு பை எவ்ரிபடி. நான் ஒரு பொதுமக்கள், என்னை யாரும் அப்சர்வ் பண்ணுறது இல்லை. யூ ஆர் பீயிங் அப்சர்வ்டு மைன்யூட்லி, டே டு டே, மினிட் பை மினிட். அப்போது உங்களை அப்சர்வ் பண்ணுற பொழுது உங்களுடைய கட்டுப்பாடும் ஒழுக்கம் உங்களும் இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் நீங்கள் அரசியல்வாதியாக இருப்பதற்கு லாயக்கே கிடையாது. இது பெரும்பான்மை மக்களுடைய மனநிலை. அரசியல்வாதி என்பவன் ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறது, நான் அரசியல்வாதி பற்றி பேசலை, அரசியல் பற்றி பேசுகிறேன். தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது அரசியலில் என்ன? நீங்கள் அர்த்த சாஸ்திரம் படிச்சிருப்பீங்க. அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு மக்கியவெல்லியினுடைய புத்தகம் படிச்சிருக்கீங்க. இந்த 2 புத்தகமும் உங்களுக்கு அரசியலுக்கான அடிப்படையான புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதுக்கான எந்த விதமான எத்திக்கல் பேஸுமே இல்லை, எந்த விதமான எத்திக்கல் பேசிஸும் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த புஸ்தகத்தில் யார் எழுதினாங்களோ இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் அவங்களுடைய தனிமனித ஒழுக்கத்தை கொஞ்சம் கூட மீறவே இல்லை. அந்த லக்ஷ்மணன் கோடுன்னு சொல்கிறீங்களே, அந்த கோடை மீறவே இல்லை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களை எதிர்பார்க்கிறேன் இப்படி 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 இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிற பொழுது கொஞ்சம் கேளுங்க. அந்த மக்கள் எழுதின அடிப்படையான, அவர் சொன்ன எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அடிப்படையாக போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூல்களில் ஒன்று கீழைத்தையம் நம்ம மாதிரியான நாட்டில் எழுதப்பட்ட நூலும் சரி, மேற்கத்திய நாட்டில் எழுதப்பட்ட அந்த நூலும் சரி, இந்த 2 நூல்களும் வலியுறுத்தி சொல்லுவது என்னன்னா, அரசியலுக்கு எத்திக்ஸல் பேசிஸ் இல்லை. ஒரு அரசன் எதை செய்யணும் அப்படின்னா கூட இதை உங்களுக்கு அர்த்த சாஸ்திரமும் சரி, உங்களுக்கு இதுவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியான விஷயம். சார், நான் அர்த்த சாஸ்திரம் இல் பிரின்சிபல் 2மே படிச்சிருக்கேன். இல் பிரின்சிபல் எழுதின மாக்கியவெல்லியை இத்தாலி ரொம்ப கேவலமாக ரிஜெக்ட் பண்ணுச்சு. அவன் தனி மனித ஒழுக்கமே இல்லாத ஒரு ஆளுன்றதை நான் உங்களுக்கு புக்கோட ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்து அர்த்த சாஸ்திரம் பற்றி. அர்த்த சாஸ்திரம் காஸ்ட் சிஸ்டத்தை ரூல் பண்ண வச்சது. தயவு செய்து அதை இங்கே ஒரு ரோல் மாடலாக வைக்காதீங்க. பொலிட்டிக்கல் ஐடியாலஜினா திருக்குறளை சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம பேசலாம். இல்லை கை தட்டாதீங்க. இது ஒரு டிபேட். அர்த்த சாஸ்திரத்தோட எல்லா மந்திரங்களும் நான் படிச்சிருக்கேன். இங்கே தமிழில் இருக்கக்கூடிய அர்த்த சாஸ்திரம் டெக்ஸ்ட்டில் கிளான் சொசைட்டியை அழிக்கிறதுக்காக அவர் என்னெல்லாம் எழுதினார்ன்றது ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் ரிமூவ், அதோட ஒரு சோர்ஸ் நான் படிச்சிருக்கேன் ஆங்கிலத்தில். ஏன் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குன்னா, இனக்குழு சமூகங்களை அழிப்பதற்காக பெண்களை என்று அர்த்த சாஸ்திரத்தோட மூலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் இப்போ என்ன சார்ஜ் வச்சாங்க உங்கள் மேலே? தனி மனித ஒழுக்கம் தலைவர்களுக்கு இல்லை என்பது குற்றச்சாட்டு. அதற்கு ஸ்ட்ரைட்டாக உங்களோட பதில் ஏன்? ஃபிலாசபிக்கலாக 2 தவறான புத்தகங்களை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நான் சொல்கிறது அப்படின்றது, எனக்கு அந்த 2 புத்தகங்களை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். தீவிரமான எனக்கான விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அரசியலில் எத்திக்ஸ் இல்லை அப்படின்னு வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம பேசுகிறோம். நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார். உங்களுக்கு உலக வரலாற்றில் எத்திக்ஸை பற்றி பேசுகிற பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ் நான் 100 எடுக்க முடியும். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். நீங்கள் 2 தவறான உதாரணங்களை மட்டும் முன் வைக்கிறீங்க. நாங்கள் திருக்குறள்ன்ற ஒரு சரியான உதாரணத்தை வைக்கிறோம். ஓகே ஓகே. தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் அரசியலுக்கு முக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா, இன்றைக்கு முடிவெடுக்க வேண்டிய துறைகளில் பூராவுமே அரசியல்வாதிகள் தான் இருக்கிறாங்க.
அது நாட்டின் பொருளாதாரமோ பாதுகாப்போ நாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயமும் கடைக்கோடி குடிமகன் வரைக்கும் பாதிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுக்கிற அதிகாரம் யார் கையில் இருக்குது? இன்றைக்கி அரசியல்வாதிகள் கையில் இருக்குது. அப்போ அவருடைய ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று சரியாக இல்லைன்னா அதன் மூலம் அவருடைய பலகீனங்களை பயன்படுத்தி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை இன்னைக்கு தனி மனித ஒழுக்கம் பற்றி இன்னைக்கு என்ன பேசப்படுது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சில தேசியவாத இன்னைக்கான தேசிய தலைவர்கள், ஏன்னா பேரை சொல்லியே கூட மென்ஷன் பண்ணி பேசலாம், இன்னைக்கு பெரியார்னாலும் சரி, இன்னைக்கு அம்பேத்கரை பற்றி பேசணும்னாலும் சரி, அடுத்த லெவலில் வைக்கக்கூடியானது தனி மனித ஒழுக்கம். அவங்க செஞ்சுக்கிட்ட மறுமணம். இந்த 90 வயசுலையும் 80 வயசுலையும் அவர் கல்யாணம் பண்ணார். அதில் அம்பேத்கர் உங்களுக்கான பண்ணக்கூடியான விஷயங்கள் இன்றைக்கும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அருண் சௌரி மாதிரியான ஆள்கள் உங்களுக்கு அம்பேத்கர் பற்றி எழுதிருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாரு வேட்டி சட்டையோடு இருந்துகிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அம்பேத்கர் பாருங்க சூட் கோட்டு போட்டுட்டு தீர்றாரு. இதைத்தான் சொல்கிறேன். வேற என்ன காரணத்தால் உங்களுக்கு அரசியல் மீது வெறுப்பு ஏற்படுகிறது இந்திய அளவில்? அரசியல்வாதிகள் சுயநலத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கு லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அந்த அக்கௌண்டபிலிட்டி யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி இருந்தாலே சுயநலம் வந்துரும். சோ லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, சுயநலத்தோடு இருக்காங்க. அரசியல்வாதிகள் எனக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுங்க நீ ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? சுயநலம் என்பது அவங்க மேல இருக்கிற தவறான குற்றச்சாட்டு. உதாரணத்திற்கு நான் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நிமிடம், நான் சட்டமன்ற உறுப்பினர், எனது பகுதியில் ஒரு நிறுவனம் வருகிறது என்றால் என் தொகுதியில் 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும், 20 பேருக்கு இடம் போயிடும். நீங்க தொகுதி சார்ந்த சுயநலத்தோடு இல்ல, பகுதி சார்ந்த சுயநலத்தோடு இருக்கீங்க. இல்ல, ஒரே ஒரு யதார்த்தம் எல்லாருக்கும் நான் செய்யற நேரடியாக ஒரே ஒரு நியாயமான ஒரு பணிவான வேண்டுதல் தான். நீங்கள் ஒரு தவறு நடக்கிறது என்றால் ஆர்டின்னு ஒரு வலுவான சட்டம் இருக்கிறது. 10 நாளில் அதிகப்படியாக அந்த ஒரு நீங்கள் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு 40 ரூபா செலவாகும் சார். இங்கே பாருங்களேன், ஆர்டிஐ எல்லாம் கண் துடைப்பான சட்டம்னு எல்லாருக்குமே தெரியும் சார். இல்லை, ஆர்டிஐ நம்ம இருக்கலாம் சார். ஆர்டிஐ ரொம்ப அளவுக்கு சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கிறதா ஓவரால் ரிப்போர்ட் இருக்கு. இல்லை எல்லாத்தையுமே நம்ம ஒரு சட்டத்தை மிகப்பெரிய அளவுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை ரொம்ப சர்வசாதாரணமா, ஏன்னா நீங்க அடிப்படையில் இந்தியாவில் 2 நாடாளுமன்றம் நடக்குதுன்னு எப்போதுமே விமர்சனம் வைக்கப்படும். ஒன்று அங்கே நடக்கக்கூடிய நாடாளுமன்றம், இன்னொன்று நம்ம தெருமனையில் டீ கடையில் நடக்கிற நாடாளுமன்றம். தீவிரவாதிலாம் சும்மா சுட்டு தள்ளிருந்தீங்க, போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு அரசாங்கம் நடக்க முடியாது. அரசாங்கம் என்பது டிப்ளமேட்டிக் மிஷன், அது வேற மாதிரி தான் நடக்கும். நீங்க எல்லாரும் சினிமா ஹீரோ மாதிரி மன்மோகன் சிங் இருக்குன்னு நினைக்க முடியாது. பாகிஸ்தான் பஞ்சாயத்து பண்றானா போய் டமால் சுட்டு வாடா. நாங்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. நாங்கள் கேட்குறதெல்லாம் எங்களுக்கு குறைந்தபட்சமான நியாயமான ஒரு நடைமுறைக்கு உதவுகிற ஒரு பொதுவான வாழ்வாதாரம் அதான் நாங்கள் கேட்குறோம். அடிப்படையில் நீங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிறார்கள். அதான் கண்டிப்பாக. இல்ல 2 பாயிண்ட் சொல்றாரு அவர். ஒன்னு சுயநலம்னு சொல்றாரு, சுயநலத்துல இருந்தா ஊழல் வருதுன்னு சொல்றாரு. அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். பட் சுயநலம் எங்கிருந்து வருதுன்னா, இப்ப அங்க அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க வீட்டுல ஒரு டிகிரி படிச்ச பையனோ பொண்ணோ நான் போய் அரசியல மாத்திரன்னு சொன்னா எவ்வளவு பேர் அதை அங்கீகரிப்பாங்க? ஃபர்ஸ்ட் உடனே சொல்லுவாங்க, இல்ல நீ மேல படிச்சு ஒரு 3 இலக்க சம்பளம் வாங்கி கல்யாணம் பண்ணி விளம்பரத்துல வர்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது தான் இருக்கு. அந்த சுயநலம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இப்ப அரசியலுக்கு வருகிற தனிநபர்கள், அரசியல் என்கிற அமைப்பு மோசம் அல்ல. காந்தி மிகப்பெரிய அரசியல்வாதி, தனது வாழ்க்கையை தனது செய்தி என்று சொல்கிற ஒரு துணிச்சல் அவருக்கு இருந்தது. அரசியலுக்கு வருகிற தனிநபர்கள் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் பெரும்பகுதியில். அதற்காக எல்லாரையுமே நாம் குறை சொல்லிவிட முடியாது. இரண்டாவது, அந்த தனிநபர்கள் மாற வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு சரியான நபர்கள் சென்று சேர வேண்டும். அந்த சரியான நபர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் இங்கே வர வேண்டும். அதுவரை இதை மாற்ற முடியாது. அது அமைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. அரசியல் கட்சியும் அரசியலும் ஒரு நெக்ஸஸ் மாதிரி இருக்கு. ஒரு தனி மனிதன் சுதந்திரமா உள்ள போகக்கூடிய, இப்ப ஒரு பரீட்சை எழுதுனா பாஸ் பண்ணா ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கன்ற மாதிரியான சிஸ்டம் கிடையாது அரசியல். அந்த மாதிரி சூழ்நிலை தனிநபர் ஒரு பின்புலமும் இல்லாமல் அரசியலுக்குள்ள நுழையிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அரசியலுக்குள் வருதல் என்பது சமூக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சமூகத்திற்கு ஏதாவது செய்யணுங்கிற வெறியோட இருக்கவே உள்ள வருவான், ரைட்டு தானே? இப்போ என்ன இவங்களை கூப்பிட்டு நீங்க கட்டாயம் வரணும்னு பாலிடிக்ஸ் வர சொன்னாங்களா? இப்போ இந்த இவங்கெல்லாம் இளைஞர் அமைப்பில் இருக்காங்க, இவங்கெல்லாம் உள்ள வர்றாங்களா? அவங்க வராங்களா? இவங்க லேடிஸ் இருக்காங்க, இந்த இவங்கள்ட்ட கொடுங்க. நீங்க என்ன பின்புலத்திலேருந்து வந்தீங்கம்மா? இவங்கள்ட்ட ஒரு நிமிஷம், நீங்க என்ன பின்புலத்திலேருந்து வந்தீங்க? நான் படிச்சுட்டு இருக்கேன் சார். சரி. ஒரு மிகப்பெரிய கல்லூரி போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு வந்து தான் நான் அரசியலுக்கு போனேன். வந்தாங்களா? வர முடியும் தானே? சாதா உங்க அப்பா எதுவும் கவர்னரா இருக்காரா? எங்க அப்பா தமிழ்வாதியார் சார். உங்க அப்பா தமிழ்வாதியார் தானே? உங்களுக்கு என்ன பெரிய மாடி வீடு இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. வாடகை வீட்டில் தானே இருக்கீங்க? சொந்த வீடு இருக்கு, அவ்வளோதான். வாடகை கூட வீடு கூட. ஸோ சமூகத்தின் மீது ஒரு போராட்ட களத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அந்த அதுக்குள்ள போறதுக்கு சமூக சார்ந்த சிந்தனை இருக்கு. உள்ள போறாங்க. ஒரு பெண்ணாக ஒரு ஆணை விட பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். அரசியலுக்குள்ள வராங்க. நீங்க வரக்கூடாது, யாராவது பாலிடிக்ஸ்ல வரக்கூடாது மிரட்டினாங்களா? சார், எந்த பொலிட்டிஷியனும் என் கட்சிக்கு வராதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க சார். எந்த பொலிட்டிஷியனும் சொல்ல மாட்டாங்க. அரசியல்வாதி மேலே எனக்கு தனிப்பட்ட விரோதம் எதுவும் கிடையாது. ஒரு சிம்பிள் மேட்டர் என்னென்னா, இன்கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் அவங்ககிட்ட இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அவங்களுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. இதை கண்டிப்பாக ஒத்துக்கணும். கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட்டு நம்மளுக்கு ஒழுங்காக இருந்திருந்தால் நமக்கு ஒரு தரமான ரோடு, தரமான பிரிட்ஜு, தரமான குடிநீர், தரமான சாப்பாடு நமக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன தேவையோ இன்றைக்கி கால்குலேட் பண்ணும்.
ஆனால் பண்ணுறோம். ஆனால் பண்ணுறதை இன்றைக்கி நம்ம செயல்படுத்துறதுலாம் அப்படி கிடையாது. அது 10 வருஷம் கழிச்சு தான் செயல்பாட்டுக்கே வருது. அதாவது என்னுடைய நேரடியான பதில் வந்து இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மை. அது வந்து இருங்க இல்லை சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் இப்போ வந்து தண்ணீர் பிரச்சனை, ஓகே, இதை ஹேண்டில் பண்ணணுன்னா வந்து வெறும் அரசியல்வாதியால் மட்டும் முடியாது, சரிங்களா? இது மிகப்பெரிய பிரச்சனை. இது வந்து ஒரு அரசியல்வாதியோட தகுதி. இது தவிர்த்து இப்போது டெக்னோக்ராட்டிஸ், அதாவது இந்த டெக்னோ மேனேஜரியல் கெப்பாசிட்டியில் இருக்கவங்க, இது தவிர வந்து இன்டெலெக்சுவல் குரூப்பு, இது எல்லாமே இணைந்து இயங்கக்கூடிய தேவைகள் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி நான் பார்க்குறது இந்திய அரசியலில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த இணைப்பு சரியாக அமையவில்லை. ஆனால் இதை எப்படி அணுக முடியும் என்றால் ஒரு ப்ராப்பரான இன்டகிரேஷன், சரிங்களா? ஒரு இன்டெலெக்சுவல் குரூப்புமே அல்லது டெக்னோ மேனேஜரியல் குரூப்போட இன்டகிரேஷன் ப்ளஸ் வந்து பொலிட்டிக்கல் குரூப் இருந்திருந்தால் இதை வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஈஸிலி சால்வபிள் ப்ராப்ளம். இன்றைக்கு பருத்தி விளைச்சலை வந்து இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட்டணும்னா அதுக்கு என்னென்ன வழிகள், இதை பற்றி வந்து யோசிக்கக்கூடிய வந்து அமைப்புகள் நமக்கு தேவை. இது தவிர வந்து இப்போ இன்றைக்கி பொல்யூஷனால், இப்போ இன்றைக்கி திருப்பூரில் ஏற்பட்ட பொல்யூஷனால் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா இதை பற்றி தனியாக சிந்திக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு தேவை. இதை வந்து அரசியல்வாதி தான் செய்யணும்னு இல்லை, இதை வந்து யார் வேணால் செய்யலாம். இதை செஞ்சு யூ ஹேவ் டு எங்கேஜ் இன் அ பொலிட்டிக்கல் டயலாக். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், பட் யூ ஹேவ் டு எங்கேஜ் இன் அ பொலிட்டிக்கல் டயலாக். எல்லா மாநிலத்திலையுமே கரண்ட் பிரச்சனை இருக்குது. கரண்ட் பிரச்சனை இருக்கிறது எனக்கு இன்றைக்கி இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன டெக்னோ பார்க் டிபார்ட்மெண்ட்டில் இன்டெலிஜென்ஸ்லாம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ஒர்க் அவுட் பண்ணலை? அதாவது நம்மளுடைய அரசியல் கலாச்சாரம், ஓகே, கிட்டத்தட்ட 50 வருடங்களாகவே வந்து ஒரு மாதிரி பெட்டர்னலிஸ்டிக்காகவே ஓடிட்டுருக்கு. பெட்டர்னலிஸ்டிக் அப்படின்னா வந்து ஒரு அப்பா இருப்பார், பிள்ளை இப்போ காலையில் எத்தனை மணிக்கு பல்லு தைக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், அவன் எத்தனை மார்க் வாங்கணும், எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், திரும்ப வரணும், எப்போ தூங்கணும், இது எல்லாமே அப்பா வந்து முடிவு பண்ணிட்டு இருப்பார். ஓகே, இந்த பெட்டர்னலிசத்தை வந்து நமக்கு இருந்த தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா, இப்போ காந்தி, நேரு, இவங்க எல்லாமே தனிப்பட்ட முறையில் வந்து ஃபிலாசபர்கள், சரிங்களா? அவங்களுக்கு சில கொள்கைகள் இருந்தது, அவங்களுக்கு சில பார்வைகள் இருந்தது, தொலைநோக்கு பார்வைகள் இருந்தது. ஓகே, நம்ம வந்து அந்த வெள்ளத்திலே அடிச்சுட்டு வந்துட்டோம், சரிங்களா? நமக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் நமக்கு இருந்ததில்லை. இன்ஃபேக்ட் இஃப் யூ கம்பேர் வித் இப்போ அமெரிக்கன் பாலிடிக்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த லக்ஸுரியெல்லாம் கிடையாது, சரிங்களா? இன்றைக்கி ஒரு ரிப்பப்ளிகன் பார்ட்டியோ வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியோ மாறுச்சுனாக்க அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? இப்போ அவங்களுக்கு நேரடியான பாதிப்பு அப்படின்னு வரும்போது வந்து அவங்க வந்து அரசியல் வந்து நேரடியாக இன்வால்வ் ஆகுறாங்க, சரிங்களா? இது இப்போ இன்ஃபேக்ட் அமெரிக்கன் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் இதெல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னாமே அவங்களுக்கு பாதிப்பு வருது, அப்போ தான் அவங்க வந்து உள்ளே இறங்கி வராங்க. இந்திய அரசியல் வந்து நீங்கள் எவ்வளோ தான் குறை சொன்னாலும் சரி, இந்திய அரசியல் வந்து இது வந்து ஒரு பெட்டர்னலிஸ்டிக் என்டிட்டி, சரிங்களா? இது வந்து உங்களுக்கான தேவைகள் எல்லாமே அவங்களே நிவர்த்தி பண்ணுறாங்க. உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா ஓகே சாப்பாடு போடுவோம், ஆனால் நீங்கள் என்றைக்குமே சாப்பாடு வேணும்னு கேட்டது கிடையாது, சரிங்களா? இன்னொன்று இது ஏழைகள் மட்டத்தில். இனி மிடில் கிளாஸ் வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இயங்கிட்டு இருக்கு, சரிங்களா? சம்மந்தம் இல்லை, அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இது வரைக்கும் யாருமே எதுவும் கேட்டது கிடையாது. கொள்ளையடிக்கிறானா கொள்ளையடிச்சுட்டு போகிறான், இவன் இது பண்ணுறானா பண்ணிட்டு போகிறான். ஆனால் உங்களுக்கு கரண்ட்டை கட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுது, ஓஹோ இவனுக்கு வந்து அரசியல் விஷன் இல்லை. ஏன் உங்களுக்கு விஷன் இல்லையா? ஐ மீன் த திங் இஸ் தட் உங்களை பொத்தி பாதுகாக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு எண்ணமும் வரல. உங்களுக்கு வந்து நோண்டும் போது உங்களுக்கு தெரியுது, ஆஹா இவனுக்கு விஷன் இல்லை. 50 வருஷம் ஆச்சு, ஜனநாயகம் வளர்ந்து 50 வருஷம் ஆச்சு. உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் எதையுமே கேட்க முடியாது, எதையும் பெற முடியாது. இன்றைய நிலைமை இதுதான், சரிங்களா? கண்டிப்பாக விஷன் இல்லை, நீங்க சொன்னதை you have to ask for it. அடுத்த குற்றச்சாட்டு, எதற்காக அரசியலை வெறுக்கிறீர்கள்? பணம், ஜாதி. பணம், ஜாதி, இது 2 தான் இன்னைக்கு அரசியலை ஆளாக்கி கொண்டிருக்கிறது. அரசியல்லேருந்து ஜாதியை ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம். தந்தை பெரியார் உருவான இந்த தமிழகத்தில், அம்பேத்கர் உருவான மராட்டியத்தில், இன்னைக்கு இந்தியாவில் பெரும்பாலும் ஜாதி அரசியல் என்பது ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜாதி இல்லாத ஒரு அரசியல் இந்திய நாட்டில் உருவாக வேண்டும். அதாவது மெஜாரிட்டியான ஏரியாக்களில் அந்தந்த ஜாதியினுடைய ஓட்டுகள் தான் அங்கமாக ஒரு முடிவாக ஆக்கப்படுகிறதே தவிர, ஓகே, மக்களுடைய அரசியல் என்பது அங்கு இல்லை. ஜாதி இருக்கக்கூடாதுங்கிற சிந்தனையை நான் ரெஸ்பெக்ட் பண்ணது, நானும் என்டாஸ் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மாற்று சிந்தனையை இங்கே பதிவு செய்யணும். வேணும்னே அதெல்லாம் பதிவு செய்யாமலே இந்த சமூகம் ஓடிக்கிட்டே இருக்கு. தலித்துகளுக்கு ஓட்டிங் பவர் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் தலித்துகளுக்கு நீங்கள்லாம் இன்னைக்கு பயப்படுறீங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. உண்மை. 50 இயர்ஸ் முன்னால் நீங்கள் பயப்படல. இன்னைக்கு தலித் ஓட் பாக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்க உரிமை பற்றி யாரும் குரல் எழுப்பவே இல்லை. ஆனால் தலித்துகளுக்கு ஒரு ஓட் பாக்கெட் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இப்போ வர்றப்போ, அப்போ அதுலேருந்து ஒரு தலைவன் வந்தா என்ன, அதுலேருந்து ஒரு கட்சி வந்தா என்ன, அந்த தலைவர் அவங்களை ஆதரிச்சா என்ன? வாட்ஸ் ராங் இன் தட்? இல்லை, அதை வரவேற்கிறோம். தமிழகத்தில் வந்து கடைசி அந்த காமராஜருக்கு பிறகான முதலமைச்சர் யாரும் தமிழகத்தின் பெரும்பான்மை ஜாதியைச் சேர்ந்தவர்கள் அல்ல. அது அவர் அதைத்தான் சொல்ல வர்றார். அது அல்ல. அதாவது வந்து ஒரு பெரும் சமூக
வெவ்வேறு விதமான பண்பாட்டு பன்மைத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் ஜாதிங்கிற ஒரு 2000 வருஷ காலம் வந்து இங்கே ஒரு டிசைடிங் ஃபேக்டர், ஒரு சமூக படிநிலை தீர்மானிச்சதா இருந்த நாட்டில் ஜாதி இல்லாமல் ஒரு அரசியல் சாத்தியமே கிடையாது. அது பொருட்படுத்தப்பட வேணும். ஆனால் அது மட்டுமே அரசியலை தகுதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசியலே வந்து அதை உடைச்சிருக்குது. அதை சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் மீனிங்லெஸ். கடற்கரை இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஜாதி அரசியல் என்பது எந்த அளவுக்கு தேவை அல்லது தேவையில்லைன்னு நினைக்கிறேன்? நீங்கள் கேட்ட கேள்வி சரியான பதில் வந்து இந்தியா வந்து ஒரு இனக்குழுவான நாடு. இப்படி இந்த இனக்குழுவான நாடை வந்து உடனடியாகவே நீங்கள் இந்த இனக்குழுக்கள்லாம் விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டெமோக்ரஸியான விஷயம் இல்லை. இந்தியா போன்ற ஒரு இனக்குழுவான நாட்டில் ஜாதி ஆதிக்கமான அரசியலுங்கிறது வேணான்னு சொல்ல முடியும். ஜாதி அரசியல் என்பது இருக்க தான் செய்யும். ஏன்னா தலித்துக்கான அரசியல் தான் தலித் விடுதலையை கொடுக்கும். நீங்கள் ஜாதி அரசியல் வேணாம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உயர் ஜாதி அரசியலை மறைமுகமாக வச்சுருக்கீங்கல்ல. 50 ஆண்டு கால இந்தியாவில் உயர் ஜாதி அரசியல் என்பது மறைமுகமாக இருந்தது. தலித்துகள் மேலே வந்த பிற்பாடு தான் இப்போ ஜாதி அரசியலை பற்றி இவங்க பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க இடம் காணும். அதனால் ஜாதி இல்லாமல் ஒரு இந்திய சமூகத்துக்குள்ளே ஒரு அரசியல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இன்னமும் கஷ்டமான காரியம். ஏன்னா அது இன்னொன்று பிரச்சனை இருக்குது. இது தப்பான காரியமாகவே சில பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜாதி ஆதிக்கம் என்பது வேறு, ஜாதியில் இருக்கிறதுங்கிறது வேறு. அது ரெண்டும் முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த தனி மனிதனாக நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த சைடோ அந்த சைடோ நான் பொதுவாக தான் பேச விரும்புகிறேன். இங்கே யாருமே சொல்கிறாங்க மக்களுக்கான அரசியலை நீங்கள் வரவே இல்லை, நீங்கள் வாங்க சார். இது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கிடையாது. சினிமா தேட்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வர மாதிரி அது அல்ல விஷயம். இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா எம்எல்ஏ ஆகணும்னு கனவு இருக்குது, எம்பி ஆகணும்னு கனவு இருக்குது. இது இல்லை அரசியல். அரசியல் என்பது சித்தாந்த தத்துவ அடிப்படையில் உண்டான ஒரு அறிவு, நாலேஜ். அதை வச்சுக்கிட்டு நான் எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சா அது அதை விட கயமைத்தெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன் பங்கேற்கலை அந்த கேள்வி வருது. பொதுமக்களுக்கான விஷயத்தில் நாங்கள் ஏன் பங்கேற்கலை? இந்த நீங்கள் சொன்ன இந்த உலகமயமாக்கலுக்கு அப்புறம் இந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்தார்களா? இது வரைக்கும் கிடையாது. இவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இவங்க சொல்கிறாங்க நிறைய கேடருக்கு தொண்டர்களுக்கு அவங்க கட்சியினுடைய கொள்கையே தெரியாது சார். கொள்கையை ஒருபோதும் கட்சியில் பேசுனாங்கன்னா கட்சியை விட்டு விலக்கப்படுவார்கள். அதான் உண்மை. கடந்த 40 ஆண்டுகளில் இங்கே தத்துவ அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில் உருவான கட்சிகள் இன்றைக்கி உள்ளே போய் அதே கட்சிகளில் அந்த சித்தாந்தத்தை பேசுனீங்கன்னா நீங்கள் மறு நிமிஷமும் விளக்கப்படுவீங்க. அதான் உண்மை. ரொம்ப ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஏன் அரசியல் மீது பொதுமக்களுக்கு வெறுப்பு வருகிறது அப்படிங்கிறது சில காரணங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த வெறுப்பு தேவையற்றது அப்படிங்கிற சில விஷயங்களுக்கான நியாயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. எதில் உண்மை இருக்கிறது பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேடியோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். அரசியல் என்கிற ஒரு பரபரப்பான விஷயம் பற்றி இன்றைக்கு நீயா நானா பேசிக் கொண்டிருக்கிறது. ஏன் பொதுமக்களுக்கு அரசியல் மீது வெறுப்பு அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. அதற்கு சில விளக்கங்களை இந்த தரப்பில் அரசியலோடு நேரடியாக தொடர்பில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ 2 சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வரப்போகிறாங்க. 2 பேருமே சிறந்த பார்லிமெண்டேரியன்ஸ். ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவா எம்பி அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் மக்களவை உறுப்பினர் திரு ராமசுப்பு அவர்கள். லெட்ஸ் வெல்கம். வணக்கம் சார். திருநெல்வேலி தொகுதியினுடைய எம்பி இவர். இவங்க 2 பேரை பற்றின சமீபத்திய தகவல் தெரியுமா? இந்த பக்கத்தில் இருக்கும் திரு ராமசுப்பு அவர்கள் வந்து சமீபத்தில் நடந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் அதிக கேள்வி கேட்டு விவாதங்களில் பங்கேற்று அதற்கான சிறப்பான ஒரு இடத்தை தக்க வச்சுட்டு இருக்காருன்னு பத்திரிகைகளில் படித்தேன். எத்தனாவது இடம்? 7வது இடம் நினைக்கிறேன். 7ஓ 17ஓ. அதான் 7ஓ 17ஓ. பட் இந்த தகவல் நல்லா தெரியும் எனக்கு. திரு ராமசுப்பு அவர்கள் வந்து நிறைய விவாதங்களில் பங்கெடுத்துட்டாரு. ஆமாம், அதான் எப்போதுமே ஹெட்லைன் தானே படிப்போம். அப்படி தானே அரசியல் நம்ம பார்க்குறோம். அந்த கரெக்டாக ஞாபகம் இல்லை. 7வது இடம் நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. 742 கேள்விகள் நாடாளுமன்றத்தில் எழுப்பியவர் ராமசுப்பு. இந்தியாவிலேயே 3வது இடம். அதிகமான கேள்விகள் திருநெல்வேலியிலிருந்து போய் கேட்டவர். ஓகே, இப்போ திருச்சி சிவாவை நான் பாராட்டணும் அப்படின்னு சொன்னேன். எதுக்காக இருக்கும்? அது கூட கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மிஸ் பண்ணிட்டீங்க, மறந்துட்டீங்கன்னு நான் எடுத்துக்கலாம். ரைட்டா? எஸ், கொடுங்க. ஒருத்தர் பேசுகிறார், கொடுங்க. சமீபத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த அந்த இலங்கை தமிழர் அந்த தீர்மானத்தை வந்து இவர் தான் முன்னாடி நின்று அதை வந்து ஒரு மீடியா நியூஸ் இந்தியா முழுக்க அந்த நியூஸை படித்தாலே திருச்சி சிவா சூப்பர் அப்படின்னு தான் தெரியும் மாதிரி
இந்த அளவுக்கேனும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோங்கிறதும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக உட்காந்துருக்க 25 பேரில் அரசியல் சாக்கடைன்னு பேசுகிற இந்த கீழ் ரோஸ்லாம் கிரிட்டிக்ஸ், அவங்கள விட்டுருங்க. ப்ராபபிலிட்டி வைஸ் 100க்கு ஒருத்தர் தான் சொல்ல முடியுது. ஓகே, நான் இந்த 2 எம்பிக்கிட்டையுமே கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி முதல்ல திருச்சி சிவா அவர்களிடம். கடற்கரை ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு முக்கியமான சார்ஜை வைக்கிறார். இத்தனை ஆண்டு காலத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் கொள்கைகளை ரீஃபார்ம் பண்ணல. ஏன் அரசியல் கட்சிகள் தங்களுடைய அடிப்படை கொள்கைகளை மறுபரிசீலனை செய்யவில்லை என்பது கடற்கரை அவர்கள் வைத்த கேள்வி. நாம் எந்த கொள்கையை முன்வைத்தோமோ அது முழுமையாக நிறைவேறாத போது அதிலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. இன்னமும் எங்களுடைய இலக்கு அடையப்பெறவில்லை. இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் முழுமையான உரிமை கிடைக்கவில்லை. அடிப்படையிலே கல்வி மறுக்கப்பட்டு, வேலை மறுக்கப்பட்டு, திறமை இருந்தும் வாய்ப்பில்லாமல் வாழ்ந்தவர்களை உயர்த்துவதற்காக உருவான இயக்கம் அந்த பயணத்தில் இன்னும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது. அதே போலத்தான் எல்லா கட்சிகளுமே. இப்பொழுது அவர் கம்யூனிசத்தை பற்றி சொல்லுகிற போது நான் அவர்களுக்காக வாதாடவில்லை என்றால் அது ஒரு நல்ல தத்துவம் என்ற அடிப்படையில் சொல்வது, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இன்னமும் முழுமையாக அகலவில்லை என்கிற போது கம்யூனிச சித்தாந்தத்தினுடைய பணிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆக ஒரு காலகட்டத்திற்குள், ஒரு குறுகிய காலத்திற்குள் ஒரு தத்துவம் நீர்த்து போய்விடுமேனால் அல்லது முடிந்து போய்விடுமேனால் அது ஒரு நாட்டில் இருக்கின்ற நீண்டகால பிரச்சனை அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பிற்காலத்தில் உருவான இயக்கங்கள் மெல்ல மெல்ல தங்களுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் ஆட்சியின் மூலமாக கிடைக்கின்ற அதிகாரத்தின் மூலமாகவும் அவற்றை மாற்ற முயலுகின்ற போது இது முழுமையாக மாறுகிற வரை இந்த சித்தாந்தங்கள் உயிர்ப்புடன் தான் இருக்கும். அவைகளை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபரிசீலனை என்பது வேறு, முற்றிலுமாக மறுப்பது என்பது வேறு. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, உங்களுடைய கொள்கைகளை திரும்பவும் எந்த லெவலுக்கு நம்ம போய் சேர்ந்துருக்கோம், எந்த லெவலுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, எங்கே அந்த தேக்கம் இருக்குது, ஏன் இந்த தலைமுறையோட நம்மளோட கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு கேப் உருவாகிருக்கு, இதுதான் மறுபரிசீலனை. முற்றாக மறுப்பது, வளர்ந்து வந்துட்டோம், எல்லாம் சுபிச்சமாயிடுச்சு, இனிமேல் அந்த தத்துவத்தை மறுப்பது என்பது வேறு. நான் அதுக்குள்ளே வரவே இல்லை, அது அப்படி செய்யவே முடியாது. எந்த தத்துவத்தையுமே முற்றாக இது முடிஞ்சு போச்சுன்னு தூக்கி போட்டால் அது தத்துவமே கிடையாது. இன்றைக்கி 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பொதுக்கூட்டம் நடந்தது, மக்கள் வந்தாங்க, இன்றைக்கி வரலை அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ ஏன் ஒரு இடத்துல வந்து குழும மாட்டேங்கிறாங்க? என்ன ஏமாற்றங்கள், என்ன குழப்பங்கள்? இந்த நூற்றாண்டில் ஏற்பட்ட குழப்பங்களைப் போலவே அரசியலிலும் பல தத்துவ குழப்பங்கள், கொள்கை குழப்பங்கள் வந்திருக்கு. அதை விளக்க வேண்டிய தலைவர்கள் மௌனமாகி விட்டாங்க. அதான் உண்மை. அதான் அந்த ஜெனரேஷன் ஃபில் ஆகலை. இப்போ நீயா நானாவின் மூலம் நீங்கள் பெரும்பகுதி மக்களை ஈர்த்து விடுகிறீர்கள். இந்த அரசியல் சார்பாக நாங்கள் பொதுக்கூட்டத்தில் போய் ஒரு 1000 பேரிடம் பேசக்கூடிய ஒரு செய்தியினை இந்த நீயா நானா நிகழ்ச்சியின் மூலம் 1 கோடி பேர் பார்க்கின்ற அளவிற்கு நீங்கள் நடத்துகிற போது இந்த பக்கம் கவனம் திரும்புகின்றது. ஆக எங்களுக்கு செல்வாக்கு குறைந்து விட்டது, எங்கள் கருத்தை மக்கள் கேட்கவில்லை என்பதல்ல. இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த நவீன ஊடக வளர்ச்சியில் மக்களுடைய இந்த செயல்பாடுகள், அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய இணையதளத்திற்கு சென்றால் எல்லாம் வந்து கொட்டுகிறது. ஆக எங்களுடைய நிலை இப்போது மக்களை ஈர்ப்பதல்ல, இது போன்ற ஊடகங்களோடும் செய்தித்தாள்களோடும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களிடையே சென்று சொல்லுகின்ற ஒரு சூழலில் அவசரமான உலகம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து கொண்டிருக்குங்கிறது நிச்சயமாக சேர்ந்து கொண்டிருக்கு. ஓகே, அரசியலுக்கும் உங்களுக்கும் என்ன இடைவெளி இருக்கிறது, ஏன் வெறுக்கிறீர்கள்? இப்போ கார்பரேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணும்போது தே வில் டு த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். ஒரு எம்ப்ளாயோட கம்பெனியோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தே வில் டு லாட் ஆஃப் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். ஆனால் ஒரு அரசியல் வந்து ஒரு நாட்டை லீட் பண்ணி நடத்துகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ போலீஸில் எஃப்ஐஆர் கேஸ் இருக்கவங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து தெல் லீட் ஃபார் லைக் எம்எல்ஏ எலெக்ஷன் எல்லாத்துலேயும் வந்து நிற்கலாம். ஸோ தட் இஸ் ஐ டோன்ட் லைக். இல்லை, அந்த குற்றப்பின்னணி உடையவர்கள் பதவிக்கு வர்றதில் அதை கொண்டுட்டு வர்ற அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்கள ஊக்குவிக்குங்கிற அவருடைய பாயிண்ட்டை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ஒரு இயக்கத்தின் மூலம் தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கலுக்காக கூட நிறைய எஃப்ஐஆர்கள் இங்கே பதிவாகுது. ஏன்னா இயல்பாக போராட்டத்தில் ஈடுபடுறான், ஒரு அமைப்புக்கு எதிராக கேள்வி கேட்குறான், அல்லது இருக்கிற சிஸ்டத்தை அதன் மூலம் கூட சில பேருக்கு மேலே எஃப்ஐஆர் இந்த மாதிரி அவங்களெல்லாம் கழிச்சு கட்டிடுவோம், அதனால விட்டுருவோம். மற்றபடி குற்றப்பின்னணியை முழுமையாக இந்த அரசியல் கட்சிகள் பரிசீலிப்பதில்லைங்கிறதும் அது மேலே இருக்கிற அவங்களுடைய குற்றச்சாட்டு நியாயமானதும் தான் நான் கருதுறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் எனக்கும் கிடையாது. நிறைய இந்த மாதிரி பின்னணிகள் உள்ள ஒருத்தர் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்த தேர்தலின் போது அதற்கு நேர் எதிரடையான கட்சியில் அவர் சேர்ந்து அப்போதும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 3வது தேர்தலில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று மறுபடியும் வருகிறார். இதுக்கு என்ன பதில்? இதுக்கு பதில் சொல்லுங்க. நியாயமான கேள்வி. யூபியில் தான் இது நடந்துச்சு. ஒரு கட்சியில் நிற்கிறாரு, அவரை தூக்குறாங்க. அதுக்கடுத்து வேற கட்சியில நிற்கிறாரு, அங்கேயும் ஜெயிக்கிறாரு, அந்த கட்சியும் தூக்குது. அப்போ அதுக்கடுத்து சுயேட்சையாக நிற்கிறாரு, அப்பயும் அவர் ஜெயிக்கிறாருன்னா
அரசியல் கட்சிகளா காரணம் அதுக்கு? அரசியல் கட்சிகளா காரணம் இல்லையே. ஓட்டு போடுறவங்க யாருமே பேரை பார்த்தோ பின்னணியை பார்த்தோ போடுறது இல்லை சார், சின்னத்தை பார்த்து தான் சார் போடுறாங்க. ஒரு நிமிஷம் நான் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே, இப்படி சொன்னா அபத்தமா தெரியல. ஆன்சர். ஒரு 100 பேர் ஓட்டு போகிற இடத்துல 60 பேர் படிக்காதவன், அவனுக்கு அறியாமை நிறைய இருக்கு. அந்த அறியாமையை பயன்படுத்தி அவங்களுக்கு பிரம்மாண்டத்தையும் அவங்களுக்கு தேவையை அன்னைக்கு என்ன அவங்களுக்கு தேவையோ அதை பூர்த்தி பண்றாங்க. அந்த அன்னைக்கு ஒரு காசு இல்லை சார். படிக்காதவனை மட்டமா பார்க்குற மனநிலை உங்களுக்கு எங்கேயும் சார் வந்துச்சு? இல்லை நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு சார். 60% மக்கள் அறியாமையால் ஓட்டு போடுறவங்களாம் முட்டாள்னு நீங்க நினைக்கிறீங்களா? முட்டாள் ஆக்கப்படுகிறார்கள். அடிப்படையில் நீங்க பணக்காரர்கள் ஏழைகள் பிரிக்கிறீங்க. படிக்காத ஏழை மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அரசியல்வாதிகள் மேலே வருகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால் 2 உண்மை மறைந்திருக்கிறது. ஒன்று, ஏழைகளுக்கு அரசியல் தெரியாது என்ற உங்களுடைய தவறான எண்ணம். ரைட்டா? அதே ஏன் அந்த எண்ணம் ஏன் தவறு அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்தியா முழுவதும் ஒரு விஷயத்தை சமீப காலத்தில் நீங்கள் கவனிச்சுட்டு இருப்பீங்க. என்ன பாடுபட்டு ஒரு அரசாங்கம் எவ்வளோ நல்லது பண்ணாலும் அல்லது எவ்வளோ கெட்டது பண்ணாலும் 5 வருஷம்தான் டைம். அடுத்தது அதே ஏழை மக்கள் இன்னொரு கவர்மெண்ட்டை தூக்கி வந்து வைக்கிறான். அவன் ஸ்கேப் கோட், நீ முடிவு பண்ணுறான், நீ ஒழுங்கா இல்லை உன்னை தூக்கிறேன் அடுத்த வருஷங்கிற ஒரு எச்சரிக்கையோடு உள்ளே உட்காடுறான். இந்த மக்களையா அறியாமை மக்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆனானப்பட்ட காமராஜரையுமே தோக்கத்தான் அடிச்சிங்க. அப்போ மக்கள் பவருக்கு ஒன்று இருக்குது. அப்போ காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்களா? எல்லா கல்வி தந்தைன்னு கொண்டாடப்படுகிற இன்னைக்கும் எல்லா எதிர்க்கட்சிகளும் கூட ஏற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்களாம் தோக்கடிச்சிங்களே, அப்போ காசு வாங்கிட்டு தோக்கடிச்சிங்களா? அன்றைய அரசியல் சூழல் அது, அவ்வளவுதானே. காமராஜர் தோக்கடிக்க அப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்கள் வந்து காசு வாங்கினாங்களா? சொல்லுங்க. அரசியல் மீது பொதுவாக உங்களுக்கு வெறுப்பு வர என்ன காரணம்? மாற்றங்களை விரும்புபவர்கள் மக்கள், சரி, மாற்றங்களை விரும்பாதவர்கள் மக்கள் எதிரிகள். இன்னைக்கு மக்கள்கிட்டே இந்த கலாச்சாரம் இருக்கு. மாற்றங்களை விரும்பாத கலாச்சாரம் மக்கள்கிட்டே இருக்கு. சரி. இன்னமும் தமிழ்நாட்டில் 7000 கிராமத்தில் ரெட்டை கிளாஸ் இருக்குன்னு நான் சொல்லல, முன்னாள் முதல்வரே சொல்லியிருக்கேன். சரி. அந்த ஊரில் மக்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஏன் அதை தடுக்கல மக்கள்? அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய, அந்த தீண்டாமையை நடைமுறைப்படுத்தக்கூடிய கருத்தோட்டம் அவங்கள்ட்ட இருக்கு. சரி. ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு அதிலே மயங்கி நிற்கிறாங்க. சரி. அதனால தான் பெரியார் போன்றவர்கள், அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் மக்கள்கிட்ட இவ்வளவு விழிப்புணர்வுக்கான பணியை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. மக்கள்னா எல்லாரையும் ஒரே மக்களை பார்த்துட முடியாது. ரேப்பு பண்ணுறவங்க மக்கள், ஊழல் பண்ணுறவங்க மக்கள், எல்லாமே மக்கள்னா எப்படி? மக்கள் என்றால் மாற்றங்களை விரும்பணும். இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக அமைப்பில், இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சி அமைப்பில் மக்கள் வாழ முடியாத நிலை இருக்குது. அதனால தான் அரசியல்வாதிகள் பேரில் அவங்களுக்கு வெறுப்பு வருது. தன்னுடைய தேவையை முறையான வழியில் தீர்த்து கொள்ள இந்த அரசியல் உதவலை. இன்றைக்கு மண்ணில் உழைக்கிறவங்க 15 கோடின்னு சொன்னால், அந்த 15 கோடியில் கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு நிலமே கிடையாது. அவர் சொல்கிற அடிப்படையில் நான் அவர்கிட்ட கேட்டுக்க விரும்புகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நிமிடம். அதாவது நிலமற்றவர்களுக்கு நிலம் வேண்டும்ங்கிற உரிமை இன்னும் ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி நிலமற்றவர்களுக்கு நிலம் தருகின்ற முயற்சிகளை சில அரசுகள் மேற்கொள்ளுகிற போது அப்படிப்பட்ட அரசுகளை நீங்கள் ஆதரித்திருக்கிறீர்களா? ஆதரிச்சிருக்கோம். அந்த மாதிரி அரசுகள் சார்ந்தவர்கள் மறுபடி தேர்தலில் நிற்கிற போது மற்ற காரணங்களை விட இதுதான் முக்கியம் என்பதற்காக உங்களை போன்றோர் வாக்களித்திருக்கிறீர்கள். 100% அவர்களுக்கு தேவை என்றால் 2% செய்துட்டு 98% செய்யல. இல்ல, நான் கேட்பது ஒட்டுமொத்த அரசியல் அப்படிங்கிற பார்வையில் இருந்தா நம்ம பேசுறோம். ஆமா. அரசியல் மீது உங்களுக்கு வெறுப்பு வருவதற்கான ஒரு காரணம் இது இல்ல, பல காரணங்கள்ல இது ஒரு காரணம். ஓகே, உங்களுக்கு வேற என்ன காரணம்? நான் ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கோபி மூலமாக கேட்டுக்க விரும்புகிறது. நீங்கள் ஏன் பிடிக்கலங்கிறத விட நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறது, நானும் ராமசுபுவோ இங்கே இருக்கிற மற்றவங்களும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய தேவை என்ன? அரசியல்வாதத்தை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சுருக்கமாக சொல்லுங்கள் சார். என்னை பொறுத்தளவுக்கு அரசியல்வாதிகள் தவறு செய்வதற்கு அவங்களுக்கு எல்லா கதவுகளும் திறந்தே இருக்குது. பொதுவாக என்னென்னா, அதிகாரிகள் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அரசியல்வாதி தலைவர்களாக இருக்காங்க. நீங்கள் எக்ஸிக்யூட்டாஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எப்போவுமே இப்போ எங்களை மாதிரி அரசியல்வாதி ஏதாவது ஒரு சின்ன தொழில் நடத்துகிறோம், எப்படியா இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட சொல்லும்போதே நீங்கள் கரெக்டாக வைக்கணும், கரெக்ட் பண்ணிட்டு தான் விடுதாங்க. நாங்களும் அதை ஏற்றுக்கிடுதோம். ஏன்னு கேட்டால், பொதுமக்கள்கிட்ட விமர்சனம் அதிகமாகுது. அண்ணாச்சி அங்கே பேசுகிற மாதிரி இதை மாதிரி பொதுமக்கள் பேசுகிறதும் சரி, பத்திரிகைகள் சொல்லும் பொழுதும் அரசியல்வாதிகள் ரொம்ப விமர்சிக்கப்படுவாங்க. ஏன்னா பொது காரியத்துக்காக வந்திருக்கோம் நம்ம பொதுமக்கள் மத்தியில். அப்படி வரும்போது நீங்கள் கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனாக இருக்கணுங்கிறத அதிகாரிகளை எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்க. அவங்க கரெக்ட் பண்ணிட்டு தான் எங்களை விடுவாங்க. we are answerable and accountable to the people.
அதனால எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து ஒரு பார்வையில் இருக்கிறோம், மக்கள் எங்களை பார்த்துட்டு இருக்காங்கன்றப்போ ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் அப்படி இருக்குங்கிற எச்சரிக்கை உணர்வு இருக்குது. அதை மீறி சில பேர் இருக்கலாம். இப்போ நம்ம ஒருவேளை ஏதாவது ஃப்ளா அவங்க சொல்கிறதா இருந்தால் என்னன்னு சொல்லுங்கள். நேரடியாக அரசியல் தலைவர்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறத விடங்க அவங்களோட கட்சி தொண்டர்கள் வந்து அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து மீடியா வந்து பார்த்துட்டே இருக்குது. அவங்க தப்பு பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் கட்சி தொண்டர்கள் நம்ம ரோட்டில் போகிற பார்க்குறோம், கட்சி தொண்டர்கள் தெரியாமல் ஒரு வண்டி மேலே விட்டுட்டா கூட அவங்க வந்து சூழ்ந்து நின்று அடிச்சு போடுவாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கட்சி தொண்டர்களோட தொல்லை தான் பெரிய தொல்லை பொதுமக்களுக்கு. நான் ஒரு சாதாரண பொதுமக்கள், எனக்கு எந்த தலைவரையும் பார்த்ததில்லை, எந்த கட்சியோட தலைவரையும் நான் பார்த்ததில்லை, எந்த மீட்டிங் நடந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன், போயிடும் நான் பாட்டுக்கு. ஆனால் ரோட்டில் போகிறப்போ ஒரு தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ கட்சிக்காரன் முடிச்சு அடிக்கிறாங்க. எந்த கட்சியிலுமே அடிக்கிறாங்க. இந்த சைடுல ஏதாவது பதில் இருக்கா? இது எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல இல்ல அப்பலாம் பேசலாம். நீங்க ஒரே ஏரியா பொதுமக்கள் சொல்ற எல்லாத்தையும் குற்றம் சொல்லுங்க. சார் ஒரு நிமிஷம் சார். சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு, இந்தியா எங்கேயுமே. ஓகே முடிஞ்சு, பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. பதில் என்ன? பதில் அரசியல் கலாச்சாரத்தினுடைய வீழ்ச்சி தான் அது. அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன். அதாவது ஒரு சாதாரண மனிதனை வந்து அப்படி செய்யறதுக்கான எல்லா விதமான சாத்தியங்களும் இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக நான் வெக்கப்படுறேன். நான் ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறவனா வெக்கப்படுறேன். அதாவது வந்து எந்த தேவதூதனும் அல்ல. நான் சமூகத்திலிருந்து என்னுடைய தரப்பினுடைய ஏதோ ஒரு தரப்பிலிருந்து நான் வரேன். ஒரு விவசாயி வர்றேன், இல்லை தொழிலாளியாக வர்றேன். அது அரசியல் கலாச்சாரத்தின் வீழ்ச்சி தான். நான் இந்த மாதிரி தான் கிராஸ் ரூட் லெவலில் இருக்குதுங்கிறது கிளியரா பதில் சொல்றாரு. அரசியல் கலாச்சாரத்தின் வீழ்ச்சி அது மாற்றப்பட வேண்டும். அது எப்படி மாற்றப்படணுங்கிறது அடுத்தடுத்து வருவோம். தென் உங்கள்கிட்ட இருந்து எல்லார்ட்டையும் எதிர்பார்க்குறது, இந்த இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகிட்ட எல்லார்ட்டையும் எதிர்பார்க்குறது மூணு விஷயம். எல்லாருக்கும் கல்வி வேணும் சார். 110 கோடி மக்களும் 3 வேளை சாப்பிட்ணும் சார். எங்களோட சொத்துக்கள் வந்து அந்நிய நாட்டால் வந்து சுரண்டப்படக்கூடாது சார். உங்களுக்கு பதில் என்ன சார்? இல்லை, அதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா? ஆனால் நீங்கள் அரசியல்வாதிகள்கிட்ட குறை காணுகிற போது இந்த குறைகளை என்னன்னு அவர் முதல்ல கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ நாங்கள் சொல்கிறது உங்களுடைய தேவையை சொல்கிறீங்க, நாங்கள் சொல்கிறோம். இப்போ நான் ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி, நான் சொல்கிறேன் அதற்கான பாதையில் தான் நாங்கள் பயணம் செய்கிறோம். ராமசுப்பும் அதான் சொல்கிறாரு. அவர் மாவோ பேசுகிறவர், இன்னொருத்தர் கம்யூனிஸ்டுக்கு வாங்கலாம் அதான் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறது அந்த பாதையில் போயிட்டுருக்க நாங்கள் எங்கள் எப்படி இருக்கணும், எந்த காரணனால உங்களுக்கு எங்கள் நடவடிக்கைகள் பிடிக்கல, எது உங்களுக்கு ஏற்றதாக இருக்குன்றதை மட்டும் சொல்லுங்கன்றது தான் இப்போ கேள்வி. உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன ஜனநாயகம் தேவையோ எடுத்துக்கிறீங்களோ அது பூரா எங்களுக்கும் வேணும். இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் எல்லாமே அரசியல்வாதி அந்த லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. மக்களுக்கு பற்றற்று சேவை செய்ய வேண்டியவங்க எதையும் துறக்கல. மொத்தமா எல்லாரையும் ஒரு வளையத்துக்குள்ள நீங்க சேர்த்து நிறுத்தலாம். அது யாரோ ஒருத்தர் காமராஜ் மாதிரி இருப்பாரு, அதை எடுத்துக்க முடியாது. கக்கன் மாதிரி இருக்கவங்களை எடுத்துக்க முடியாது. இல்ல நீங்க போன இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒரு நிமிடம், பெரும்பான்மையா இருக்குங்கிறது தான் இங்க பிரச்சனை. பெரும்பாலான கல்லூரிகள் மெட்ரிகுலேஷன் எல்லாம் அரசியல்வாதி கட்டுப்பாட்டில் இருக்கு. தானே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கட்டி தானே வசூல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அங்க 50 ஏக்கர் வாங்குற பொறுப்போக்கு 10 ஏக்கர் சேர்த்து பிடிக்கிறேன். இல்ல அதாவது நான் அதை வந்து வாதாடி அதை காப்பாற்றணும்னு நினைச்சுக்கோனா அது தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல, கூடாத ஒன்றும் அல்ல. சரி, கால்பந்தாட்டம் ஆட தெரிந்து நீங்கள் காலரியில் உட்கார்ந்திருந்தால் ஆட்டம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் மைதானத்தில் விளையாண்டு கொண்டு தான் இருப்பார்கள். வாங்க, உங்களை மாதிரி இருக்கவங்க வந்து இந்த சிறுபான்மையை பெரும்பான்மையாக்கங்க, வரவேற்க. இது ஒரு தனி என்டிட்டி இல்லை. இது விரும்பி நாங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதே அல்ல. நாங்கள் வந்து மாதிரி நீங்களும் வாங்க, ஆனால் கொஞ்சம் இழப்புகளுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு தயாராக இல்லாமல் விமர்சனத்துக்கு மட்டுமே இருக்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் மாறி வரும். அதிகமாக நாங்கள் இழந்திருக்கிறோம். இல்ல நான் தனிப்பட்ட உங்களையோ என்னையோ 30 வருஷம் சேவை செஞ்சிருக்கேன். தனிப்பட்ட உங்களையோ என்னையோ அல்ல, என்ன மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிறான். சமூகத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டன் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறான். ஆனா இந்த அரசியலுடைய போக்கை பார்த்துட்டு அதுல உள்ள போறதுக்கு அவனால முடியல. இப்ப நீங்க தேர்தலில் நீங்களே ஜெயிச்சீங்களா? தோந்தேன். ஏன் நீங்க இவ்வளவு தத்துவம் பேசுறீங்க, உங்க மக்கள் மத்தியில உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கேன், ஏன் தோத்தீங்க? அதை மாத்தணுமே. அதுக்கு உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க கூடிய மக்களை அதிகமாக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு இந்துக்கள் ஓட்டு போடல. நான் ஒன்று சொல்லட்டுமா? அவர் இந்துக்கள் அவருக்கு ஓட்டு போடலங்கிறாரு. நீ ஒரு அரசியல்வாதிங்கிற வந்து இவர் சொன்னார், கரெக்டாக சொன்னார். சமூக எண்ணத்தோடு இருக்கணும். சமூக எண்ணத்தோடு வரும்பொழுது அவனுக்கு எந்த ஜாதியும் தெரியாது, எந்த மதமும் தெரியாது. நான் என்னை மட்டும் நான் சொல்லிக்கல, என்னை பெருமைப்படுத்திக்கிட்டு சொல்லலை. அண்ணன் இருக்காங்க, எல்லாருமே அவங்க இப்படிப்பட்டவங்க தான், சிந்தனை உள்ளவங்க நிறைய இருக்காங்க. ஒரு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி சொல்லக்கூடாது, நிறைய இருக்காங்க அரசியலில். அந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க தான் பரிணமிக்க முடியும். அவங்க நீங்கள் ஒரு இந்துக்கள் நீங்கள் ஏன் விட்டீங்க? அப்போ நீங்கள் அந்த இந்துக்கள் மேலே வெறுப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். பொதுவாக வீடுகளில் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல், டீ கடைகளில் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல், அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட முழுமையான உண்மையான அரசியல் என்றால் என்ன, அதை மக்கள் எப்படி பார்க்க வேண்டும், அரசியல்வாதிகள் மக்களை எப்படி அணுக வேண்டும், அரசியல் நிர்வாகம் குறித்து மக்கள் எத்தகைய விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற தளத்தில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்வோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. லைன் டேட் சிராப் நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். ஏன் அரசியல் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது சாதாரண பொதுமக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுட்டு இருக்கோம். எதிர்த்தரப்பில் அரசியல் மீது ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் நேரடியாக பங்கேற்றுக் கொண்டிருப்பவர்கள் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக காரணங்களுக்காக எல்லா அரசியல் கட்சிகளுமே எல்லா விஷயங்களுக்குமே போராடிட்டு இருக்கீங்க இல்லையா? அதில் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே பங்கு இருக்குது. ஆனால் சிக்கல் எங்கே உருவாயிருது அப்படின்னா, அந்த சிக்கலுக்கான ஒரு தீர்வை உங்கள் கட்சி சார்பாக மட்டுமே நீங்கள் பார்த்து, அதே மாதிரி இன்னொரு கட்சியும் அவங்க கட்சி சார்பாக மட்டுமே பார்த்து, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கட்சிகளுமே அடிச்சுட்டு பிரச்சனை எங்கே இருக்கோ அதை அப்படியே விட்டுட்டாங்க. உங்களுடைய நலன் பொதுநலனாகவே இருக்கிற பட்சத்தில் உங்கள் கட்சியை விட சிறப்பான ஒரு தீர்வை முன்வைக்கிறவர் ஆதரிச்சிருக்கணும் இல்லையா? ஆனால் அப்போ அந்த இடத்துல அது கட்சி அரசியல் ஆகிடுது. இல்லை, அந்த போக்கை நானும் ஏற்றுக்கல. ஆனால் அது இருக்கே. இனி அந்த மாதிரி இருப்பதை வந்து நம்ம வந்து களைஞ்சு தான் தீரணும். அது இருக்கக்கூடாதுன்னு ராமசுப் சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். ரெண்டு கட்சியில் இருக்கிற காரணத்தினாலேயே எங்களுக்குள் நிரந்தரமான விரோதம் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஒருவேளை அது பரவி இருக்குமேனால் அதை போக்கக்கூடிய மனநிலையில் எங்களை போன்றோர் நிறைய பேர் இருக்கிறோங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கங்க. பல பேர் இருக்கிறோம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இலங்கைக்கு வந்து இப்போ நம்ம இது பண்ணோம். நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ்காரங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிமுக எல்லாரும் இணைஞ்சு ஒன்றா தமிழர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கணுங்கும் போது நாங்கள் அங்கே சொன்னோம். அங்கே சொல்லி டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னபோது அவர் ஏற்றுக்கிட்டார். அதை ஏன்னு கேட்டால், இந்த சமூகம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று எல்லாருடைய கொள்கை தமிழகத்தில் இருக்கின்றது, ஒட்டுமொத்த கொள்கை என்று நாங்கள் ஒன்றுபட்டோம். நீங்கள் அதை எங்களுடைய முயற்சியால் அந்த ஒரு முடிவு கிடைச்சிது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அதில் அக்கறை இருந்துச்சு. நம்ம தமிழர்கள் இன்னமும் அங்கே வாடிக்கிட்டு இருக்காங்க, செத்து போனாங்க. மக்களவையில் பதில் சொல்கிறப்ப நிதியமைச்சர் வந்து கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் தீர்மானத்தை ஆதரிக்க மாட்டோம்னு சொன்னார். முதல்ல சொன்னது அதான், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாடு தொடர்பான தீர்மானத்தை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னாரு. பின்னர் பிரதமர் வந்து அதுக்கு தெளிவு கொடுத்தார். அப்போ நாங்களாம் பேசி முடித்தோம். நான் இது சம்பந்தமான சந்தேகம் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் பேசி அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறப்ப அவர் சொன்ன வார்த்தைகள், உங்களை போன்றோர் பேசிய பேச்சுக்கள் எங்களுடைய முடிவுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பரவசம் தரக்கூடிய ஒன்று. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இல்லை அதை தெரிஞ்சுக்க முற்படாமல் பாராட்டாமல் இருக்கிறப்ப நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு பெரிய பிரச்சனையை, நாடு தழுவிய பிரச்சனையை எடுத்து நாங்கள் அவ்வளோ போராடி எல்லா மக்களும் பாராட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வரப்போ எங்களுக்கு அதை பற்றியே தெரியாதுங்கிறப்போ பொசுக்குன்னு ஆகிடுதுல. கோபி, அதான் உங்களுடைய கடமை. நான் இதை தெளிவாகவே சொல்லிடுறேன். இதே ஒரு அரசியல்வாதி எந்த காரணத்திற்காக அவர் பதவிக்கு வருகிறார்னா, பொதுமக்களுடைய பிரச்சனைகளை இந்த இடத்துல எடுத்து பேசி செய்யறதுக்கு தான். ஆமா, நான் என்ன சொல்றேன், ஒண்ணுமே அரசியல்வாதி கொடுக்கூடாதுலாம் பேசாதீங்க. இல்ல, அந்த வாதம் வைக்கவே இல்லை. நாங்களும் we are also human. நான் தனிப்பட்ட சிவாவா பேசல. ஒரு பெரிய ஒரு சமூக பொறுப்புக்கு வந்தவர்களின் சார்பாக நான் சொன்னேன். நாங்களும் மனிதர்கள், எங்களுடைய வாழ்க்கையின் பல மகிழ்ச்சிகளை தொலைச்சிருக்கிறோம். சராசரி மனிதர்கள் வாழ்கின்ற ஒன்று சுருக்கமாக சொல்லவா, இப்போ இந்த இடத்துல கடற்கரை மாதிரி என்னால் உட்கார முடியல. வை என்னை பார்க்க போகிற மக்களுக்கு முன்னாடி நான் அப்படி இல்லை வேட்டின்னு இல்லை, கால் மேலே கால் போட்டு உட்கார நான் தயங்க. என்னோட இயல்பாக இருந்தாலும் இந்த இடத்துல நான் யோசிக்கிறேன். இது மாதிரி கட்டுப்பாடுகள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சின்ன சின்ன தேவைகளை கூட இழந்துட்டுருக்குறோம். இந்த மாதிரி எங்களை மாதிரி பெரிய நிறைய இழந்துட்டு பொழுதுனிக்கும் உழைச்சிக்கிட்டு தனிப்பட்ட குடும்பங்களை மறந்துட்டு தேவைகளை மறந்துட்டு நாங்கள் எதாவது செஞ்சுட்டு வரப்போ உங்கள் கடமைங்க, அது நீங்கள் செஞ்சானுங்க, ஆனால் தப்புனா நாங்கள் உங்களை வந்து போட்டு துவைச்சி எடுத்துருவோன்னா என்ன மனநிலை இது? இந்த பக்கம் நிறைய கருத்துக்கள் உங்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கு, ரைட்டா? பொதுமக்கள் மீது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? இப்போ ஒவ்வொரு தனி மனிதனுமே இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக்னால ஒவ்வொரு ஊடகமாக மாறி இருக்கான். அரசியல், அன்றாட அரசியலை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து உங்களுக்கு இருக்கிற மீடியா மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே மக்களுக்கு வந்து நினைவூற்றிக்கிட்டே இருந்தாலே நீங்கள் வந்து அரசியல்வாதி தான். எம்எல்ஏ ஆனால் தான் எம்பி ஆனால் தான் அரசியல்வாதின்னு கிடையாது. அந்த 5 வருஷமும் உங்களோட ஜனநாயக கடமை நீங்கள் ஆற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓட்டு போடுற பட்டன் அமுக்கிறது மட்டும் ஜனநாயக கடமை இல்லை. அரசியல்வாதிக்கு மக்கள் நம்மளை கவனிச்சுட்டு இருக்காங்க. லோக்சபாவில் என்ன பேசுகிறோன்னு அவங்களுக்கு தெரியுது. சட்டசபை இணையத்தில் விவாதிக்கிறாங்க, அதை பற்றி மக்கள் விவாதிப்பாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருந்தால் தான் ஏற்கனவே செய்த தப்பை மறுபடியும் செய்யாமல் இருப்பாங்க. அதை அவங்க செய்யாமல் இருக்கணும்னா ஏற்கனவே நம்ம செஞ்ச தப்பை இனிமையாவது நம்ம செய்யாமல் இருக்கணும். சூப்பர். தென் என்னதான் 1000 வந்து இங்கே வந்து அப்படி இப்படின்னு என்னதான் பேசினாலும் கடைசியில் ஒரு 1000 ரூபா காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டுறாங்க சார். அதான் பெரிய குற்றச்சாட்டு. அந்த இதை வந்து நம்ம பேசுகிறதோடு நிப்பாட்டக்கூடாது. இலவசம் கொடுத்தா வாங்க தானே செய்கிறாங்க. எத்தனை பேர் வாங்காமல் இருக்கிறாங்க? எத்தனை பேர் வீட்டில் டிவி இல்லைன்னு சொல்லுங்கள், எத்தனை பேரில் இதுன்றாங்க. பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்கோம். ஆனால் கடைசியில் காசு வாங்கிட்டு தானே ஓட்ட போடுறீங்க.
பக்கத்தில் சார் எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு விரக்தி வந்துடுச்சு சார். இந்த உலகமயமாக்கலுடைய தாக்கத்தில் வந்து இது ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தையும் மேலே ஒரு விரக்தி, இதால் என்ன ஆகிட போகுது, நான் போய் போராடி என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க சார். இது வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை கொண்டு போகாது. அவங்க மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற 4 பேரையும் சேர்த்து வேறு சொல்லுவாங்க, நீ போய் என்ன பண்ண போகிற, என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு நல்ல விஷயமா வராது. இன்னொன்று, மக்கள் மேலே குறை சொல்லிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது. ஓடுன்னு சொல்லி ஒரு சமூகத்தை நம்ம க்ரியேட் பண்ணி விட்டோம் சார் 91லேருந்து. அவனுக்கு வேலை படிச்சுட்டான், வேலை கிடைக்கல, அவனுக்கு கிடைச்ச வேலையை அவன் தக்க வச்சுக்க அவன் ஓட வேண்டியது இருக்குது. ஓடிக்கிட்டே இருக்கவனை வந்து சமூகம் சார்ந்து சிந்திக்கலைன்னா அவனால் முடியாது. இன்றைக்கி அதான் பிரச்சனை. ஏன்னா யதார்த்தமாக அந்த சிக்கல் வந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஓகே, மக்கள் மீது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. பாலிடிக்ஸ்னால் ஒரு இன்டெலெக்சுவல் கேம். இவங்க வந்து என்னென்னா ஒரு உணர்ச்சிகளுக்கான ஒரு வடிகாலாக தான் வந்து பாலிடிக்ஸை பார்க்குறாங்க. சும்மா எதை திட்டிட்டு போனோமா அப்படின்றது வந்து ஒரு அர்த்தமே கிடையாது. ஒரு மக்களாட்சியில் வந்து தன்னுடைய சுதந்திரத்தை இன்னொருத்துக்கிட்ட அடமான வைக்கிறது மிகப்பெரிய தவறு. இது நான் பேசுகிற அந்த வார்த்தை வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷனை கொடுத்த பிறகு 1949 கொடுத்தப்போ வந்து பேசின பேச்சு. தன்னுடைய சுதந்திரத்தை இன்னொருத்துக்கிட்ட கொடுக்கக்கூடாது. இவங்க என்னென்னா அது எப்படி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா ஜனநாயக அமைப்புகளை குலைக்கிற அளவுக்கு கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கை அது தவறு. அது ஒரு நம்பிக்கை வந்து தன்னுடைய சுயமரியாதை எழுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே அதிகாரத்தை மீற முயற்சி பண்ணுறான். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே அதிகாரத்தை பயன்படுத்த முயற்சி பண்ணுறான். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே ஊழல் செய்ய முயற்சி பண்ணுறான். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே வந்து தவறு செய்ய முயற்சி பண்ணுறான். அரசியல்வாதிகள் வந்து இது தனி காம்பவுண்டு கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருடைய மாதிரி தான், எல்லாருடைய காம்பவுண்டு தான். அங்கே இருக்கிற ஒரு சொசைட்டி, ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் என்னென்ன இருக்குதோ அதுதான் இங்கேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதில் வந்துன்னா மக்களுடைய கடமை என்னென்னு நான் வந்து கொஞ்சம் அண்ணன் கடற்கரை கரெக்டாக சொன்னார். இப்போ நான் அண்ணன் சொல்கிறது தப்பாக இருந்துச்சுங்க, வயசில் பெரியவராக சொல்லிட்டீங்க, அவரை நம்ம எழுதல. அவங்க தெளிவாக சொன்னாங்க ஒரு விஷயம் என்னென்னா, அரசியல்னா ஒரு தெளிவு, இன்டெலெக்சுவல் கேம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பாபா சாஹேப் சொன்ன வார்த்தை தான். அந்த தெளிவு என்பது என்னென்னா, நான் வந்து ஒரு தெளிவு பெற்ற பொதுமக்கள்லாம் நான் அரசியல்வாதியாக இருக்கிறேன், தெளிவில்லாத அரசியல்வாதி பொதுமக்களாக இருக்கிறோம், அவ்வளோதான். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோடு தான், ஒரு ஸ்மால் கோடு, அவ்வளோதான். வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கிற எல்லாருமே அரசியலில் ஈடுபடணும். சும்மா பொத்தாம்பதுவா சொல்லிட்டு போதீங்க. ஒரு நோட்டீஸ் எடுங்க, இந்த நாமினேஷன் முடிஞ்ச பிறகு சார் ப்ளீஸ் நாமினேஷன் ஒரே ஒரு மினிமம். இல்லை இவர் அப்ரிஷியேட் பண்ணி கை தட்டுங்க சார். ரொம்ப பாயிண்ட்ஸுக்கு டக்குன்னு உட்காருங்க. தெளிவான இருக்கவன்லாம் அரசியல்வாதியாக இருக்கான், தெளிவற்றவனாக இருக்கவன்லாம் வாக்காளராக இருக்கான். வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்க அவ்வளோ பேரும் பொலிட்டீஷியன். எஸ் யூ கோ ஹெட், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்கள் நல்ல வாக்காளராக இல்லாத போது உங்களுடைய பிரதிநிதிகள் நல்ல பிரதிநிதியாக இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இருக்கவே முடியாது. ஓட்டுடைய மரியாதை என்பது எல்லாருக்கும் ஒரு ஓட்டு, படித்தவனுக்கு, படிக்காதவனுக்கு, ஏழைக்கு, பணக்காரனுக்கு, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவன், ஹாஸ்பிட்டல் வாசலில் பிச்சை எடுக்கிறவன் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். ஆனால் அந்த ஓட்டுடைய மரியாதை எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துக்கிறோம்? சும்மா போராட்டம் சும்மா ஏமாத்தின இருக்கிறதுலாம் கதை கிடையாது. ஓட்டுடைய மரியாதையை சொல்லிக் கொடுத்து எரியத்தை புடுங்க, இதை கொதிக்கிறது அடங்கினா எரியத்தை புடுங்கினா போதும். யார் பேஸ்? ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன்? மக்களாட்சி, இந்த டெமோக்ரஸியில் யார் ஃபர்ஸ்ட் பர்சன்? மக்கள் தானே. எந்த வார்த்தை இந்த ஒரு சினிமா பட டைலாக் சந்து போதெல்லாம் தெரிஞ்சிருது. ஆனால் தன்னுடைய சுதந்திரத்தை அடுத்தவங்கிட்ட அடகு வைக்காதீங்க, அது மூலிமா அவங்க ஜனநாயகத்தை குலைக்கிறாங்க. தனிநபருடைய துதிபாடல் ஜனநாயகத்தை செய்கிற மிகப்பெரிய இழுக்குன்னு சொன்ன வார்த்தைலாம் எங்கே தெரிஞ்சுது? இது சும்மா விளையாட்டாக பேசுகிற மாதிரி. யாரும் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அந்த சமூகத்தில் ஒருத்தன் தான். ரொம்ப சின்ன பசங்க விளையாட்டு. ரோடு இல்லைன்னா என்ன சார்? ரோடு இல்லைன்னா செத்தா சார் போகிறோம். நல்ல பாலிசி கிரியேட் பண்ணணும், நல்ல தத்துவங்களை கிரியேட் பண்ணணும். ஒரு நல்ல மக்களை வந்து ஒரு தெளிவார்ந்த ஒரு அரசியலுக்கு வந்து கிரியேட் பண்ணல நம்ம நாடு. என்ன இன்னும் வந்து ஏமாத்தின்னு இருக்கிறாங்க, அது உங்களுக்கும் தெரியும். நாங்கள் அனாவசியமாக நினைப்போம், உங்களை ஏமாற்றுவோம், முடிஞ்சா ஏமாற்றுவோம். உஷாராகுங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் ரெடி ஆகுங்க. தேங்க்யூ. அவர் சொன்னதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் திருந்துறோம், அதுக்கப்புறம் உங்களை திருத்துறோம். நம்ம தான் சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த விவாதத்திற்கு ஒரு சிறிய இடைவேளை. Stay tuned with us. 9 days சிறப்பு நீயா நானா powered by Ran India TMT கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு 9 days சிறப்பு நீயா நானா powered by Ran India TMT கம்பிகள். என்ன மாற்றம் அரசியலில் வேணும்? ப்ரோ கான்ஸ் எல்லாம் வேண்டாம், டீம் சைடுக்கெல்லாம் போக வேண்டாம். நான் வந்து பேனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை பார்க்குறேன். அரசியலில் என்ன மாற்றம் வேண்டும்? மக்கள் சைடும் சரி, அரசியல் சைடும் சரி, அரசியல்ங்கிற நிறுவனம் சைடும் சரி. அரசியல் என்பது எப்பொழுதுமே இந்தியாவை பொறுத்தவரை தேர்தலுக்கு வெளியில் தான் நல்ல அரசியல் நிலவி இருக்கிறது. காந்தி தேர்தலில் நிற்காம தான் சுதந்திரத்தை வாங்கினார். பிரிட்டிஷ் காலத்திலும் தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் விடுதலைக்கு போராடிய காந்தி அவருடைய இயக்கம் தேர்தலுக்கு வெளியில் தான் போராடி விடுதலை வென்றெடுத்தது. அதன் பிறகு இங்கே நடந்த பெரிய போராட்டம் என்பது மொழி போராட்டம். தேர்தலுக்கு வெளியில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய கிளர்ச்சி அதுதான் வெற்றி பெற்றது. அதனுடைய பலன்கள் தான் இன்றைக்கு கொஞ்சமாவது அனுபவிக்கப்படுகிறது. இடஒதுக்கீடு போராட்டங்களுக்கும் தேர்தலுக்கு வெளியில் தான் நடத்தப்பட்டது.
இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அணு உலைக்கு எதிரான போராட்டங்களும் தேர்தல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தான் நடத்தப்படுகிறது. முல்லை பெரியார் போராட்டமும் தேர்தலுக்கு வெளியே தான் நடத்தப்படுகிறது. ஈழத்தில் போர் நிறுத்தம் வேண்டும் என்ற போராட்டமும் லட்சக்கணக்கான மக்களால் தேர்தலுக்கு வெளியில் தான் நடத்தப்பட்டது. அது கட்சி மாறுபாடு அல்ல. கட்சிகளை நான் குறை சொல்லலை. எல்லா கட்சியில் இருப்பவர்களும் தேர்தலுக்கு வெளியில் தான் செய்தார்கள். எனவே இந்திய வரலாற்றை பார்க்கும்போது தேர்தலுக்கு உள்ளே சீரழிவுகள் நடப்பதும் அதை திருத்துவதற்கு தேர்தலுக்கு வெளியே போராட்டங்கள் நடப்பதுதான் நம்முடைய வரலாறு. நான் நம்பும் அரசியல் வேறு. வேளாண்மையை பொறுத்தவரை எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், அரசியல் தலைவர் இருக்கிறான்றது அது நம்மாழ்வார். இப்படி மருத்துவத்தில், கல்வியில் என்று தேர்தலுக்கு வெளியே தான் மாற்றுகள் இருக்கின்றன. அந்த அரசியலை நோக்கி மக்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் ஓட்டை நான் மதிப்புள்ள ஓட்டுகளாக மாற்றி தருவேன் என்று சொல்லும் பொழுது எப்போ மதிப்புள்ள வாக்குகளாக மாறும் என்று சொன்னால், நாடாளுமன்றத்திலே உங்களுடைய பிரச்சனைகள் விவாதத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது, நல்லதுக்காக போராடும் பொழுது, இவர் போராடினேன் என்று சொல்கின்றார். இவரை போல நாங்கள் எத்தனை போராட்டங்களை சந்தித்தவர்கள் என்று இவர்கள் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தவர்கள் எத்தனையோ பேர் அவ்வளவு பேர் சந்தித்து வந்தவர்கள் தான். யாரும் போராடாமல் இல்லை. இல்லை, மாற்றம் இந்த சினிக்கல் அப்ரோச், எதிர்மறையான எண்ணங்களை கைவிட வேண்டும். ஏன்னா செந்தமிழ் சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். ஒரு போராட்ட களத்தில் அவங்க இருக்காங்க. அவர்கள் சைனாவில் போராட முடியாது, இந்தியாவில் தான் போராட முடியும். அந்த ஜனநாயகம் இங்கே இருக்கிறது, அதை தந்தது அரசியல். என்னை சைனாவின் பிரதிநிதியாக தயவு செய்து மாற்றார்கள். நான் இந்தியாவின் பிரதிநிதி தான், தமிழ்நாட்டின் பிரதிநிதி. இல்லை, சைனா உங்களுக்கு ஒரு டெஸ்போட்டிசத்தை தேர்வு செய்த பொழுது இந்தியா ஜனநாயகத்தை தேர்வு செய்தது என்றால் அன்றிருந்த அரசியல்வாதிகள், கட்சி சார்பில்லாமல் நமது தேசத்தை நிர்வகித்த தலைவர்கள் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக, மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். 18 மொழிகளை அவர்கள் தேசிய மொழிகளாக ஆக்கினார்கள். இந்தியா என்னவாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தது அரசியல். அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இப்ப தத்துவார்த்த ரீதியான கருத்துக்களை வைக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் மாறவே இல்லை என்று. அது உண்மை அல்ல. இப்ப நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு காலத்தில் தனிநாட்டை ஆதரித்தார்கள். இன்று காலத்திற்கேற்ப அவர்கள் மாறி இன்று வளர்ச்சியை நோக்கி வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 90களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் பாலிசி என்பது வேறு. அது மக்களுக்கு போதுமான நிதியை பெற்றுத்தரவில்லை என்றால் 91க்கு அப்புறம் அது மாறி இருக்கிறது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கொண்டீர்களா, அவர்கள் வர்க்கம் மட்டும்தான் பிரச்சனை என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த அவர்களுடைய பொலிட் பீரோவில் சாதியும் ஒரு பிரச்சனை என்று சொல்லி இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் தொடர்ந்து மாறி வருகிறது, அதன் அமைப்புகள் மாறி வருகிறது. அரசியல் கட்சிகள் மீது இருக்கிற குறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை களைவதற்கு எங்களை போன்ற அவர்களை போன்ற மூத்தவர்களும் எங்களை போன்ற இளையவர்களும் தயாராக இருக்கிறோம். சிவானந்தன் சொல்வது போல அரசியல் என்பது எளிதானதல்ல. 21 வயதில் நான் உள்ளாட்சி தேர்தல் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது ஒரு பெண்ணான எனக்கு அது எளிதாக இல்லை. ஏராளமான பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். 15 ஆண்டு காலமாக வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இங்கே இப்படித்தான் இருக்கிறது. இரண்டாவதாக, ஜாதியை பற்றி மிக நீண்ட நேரம் பேசினோம். சாதி அரசியல் ரீதியாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை டம்ளர் முறை அரசியல் ரீதியாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வரதட்சணை அரசியல் ரீதியாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் சமூகத்தில் இன்று உயிரோடு இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அரசியல் மட்டுமே காரணம் என்று சொல்ல முடியாது. சமூகமும் அரசியலும் இணைந்த ஒரு இடத்தில் தான் நம்ம ஒரு நாட்டை முன்னேற்ற முடியும். இல்லை, இது ஒரு கடுமையான எனக்கு ஒரு ஆட்சேபனை இருக்கு. நீங்க 2 பேரும் நாம் இணைந்து வேலை செய்ய முடியும் என்ற இடத்தில் இல்லை ஜோதிமணி. தெளிவாக புரிஞ்சுக்கணும். குளோபலைசேஷனுக்கு பிறகு இந்த நாட்டில் ஒரு கொள்கை தான் உண்டு, கட்சிகள் பல உண்டு. அது பன்னாட்டு நிறுவனங்களுக்கான சாதகமான சட்டங்களை இங்கு இயற்றுவது மக்கள் நலன் என்ற பெயரில் என்பது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு சட்டம் இங்கே இருக்கக்கூடிய பெட்டி கடைகளையும் தள்ளுவண்டி சாப்பாட்டு கடைகளையும் மூட போகிறது. நீங்கள் இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம், இதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம். இந்த போராட்டத்திற்கு நீங்கள் பணிவீர்களை தவிர நீங்களாக ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு சிடிபிடியில் கையெழுத்து போட்டது யார்? வங்கிகளை தனியார் மயப்படுத்தி கொண்டிருப்பது யார்? பொது இன்சூரன்ஸ் துறையை தனியாரிடம் தூக்கி கொடுத்தது யார்? இந்த நாட்டிலே இயற்கை வேளாண்மை 5000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த வேளாண்மையை அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்களிடம் விற்றது யார்? உங்களுக்கு எதிராக போராடுபவர்கள் தான் அரசியல்வாதிகள். தயவுசெய்து நீங்கள் பாராளுமன்றவாதிகள், நீங்கள் சட்டமன்றவாதிகள், நீங்கள் அரசியல்வாதிகள் என்றால் நீங்கள் மக்களுக்காக போராட வேண்டும். நீங்கள் தவறான சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள். அந்த சட்டங்களுக்கு எதிராக நாங்கள் என்னை போன்றவர்கள் அல்ல, என்னை விட மூத்தவர்கள் போராடுகிறார்கள். இங்கே மருத்துவம் பற்றி பேசினார்கள். காந்தி மரபு சார்ந்த மருத்துவ முறையை நம்பினார். அந்த மனிதன் அதை நம்பி வாழ்ந்தார். ஜேசி குமரப்பா என்ற ஒரு தஞ்சாவூர் பொருளாதார மேதை இந்திய பொருளாதாரத்திற்கான தத்துவம் இன்றைக்கு ஜேசி குமரப்பாவை நீங்கள் பாடத்திட்டமாக வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தில் அந்த பாடத்திட்டம் இருக்கிறதா? நான் போய்விட்டு வந்து கேட்கிறேன். காந்திக்கு பொருளாதாரம் கற்றுக் கொடுத்த ஜேசி குமரப்பா இன்றைக்கு சிலபஸில் கிடையாது. ஆனால் நீங்கள் மார்ஷல் ஷாலின்ஸ் பற்றியும் ஆடம் ஸ்மித் பற்றியும் இங்கே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன அரசியல்வாதிகள் இதை கேள்வி கேட்கும் இடத்தில் நாங்கள் இருக்கிறோம்.
நாங்கள் அதற்கு அரசியலை பதில் விட்டு சொல்ல வேண்டிய ஒதுங்கவில்லை. இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். செந்தமிழ், நீங்கள் சொல்வது உங்களுடைய கருத்து, அதே ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் கருத்தாகவோ இந்திய அரசியல் கட்சியின் கருத்தாகவோ இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆதிக்கம் செய்ய முடியாது. இதுதான் உங்களுடைய ஒரே பிரச்சனை. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். உங்கள் கருத்து என்ன? நீங்கள் பொருளாதாரத்தில் உங்கள் என்னை கருத்தை பேச சொல்லுங்கள். அனுமதியுங்கள். இதுதான் உங்களுடைய பிரச்சனை. நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், பதிலை நீங்கள் காது கொடுத்து கேட்பதில்லை. டீசென்ட்ரலைசேஷனை கொண்டு வந்த பொழுது அந்த பில் பாராளுமன்றத்தில் தோற்று போனது. பாராளுமன்றத்தில் அந்த பில் வெற்றி பெறவில்லை. ஆனாலும் இன்று டீசென்ட்ரலைசேஷன், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதியாகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். 15 ஆண்டுகள், உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள், 15 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமங்கள் இருந்ததற்கும் இன்று கிராமங்கள் இருக்கிறதுக்கும் ஓரளவு முன்னேற்றம் இருக்கிறது. அரிசி இலவசமாக கொடுக்கவில்லை என்றால் பட்டினி தான் நிலைமை. நீங்கள் என்னை பேச அனுமதியுங்கள். நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு கொள்கையைத்தான் 47 90கள் வரை கடைபிடித்தது. நம்மளால் மக்களுக்கு கல்வி கொடுக்க முடியவில்லை, சோறு போட முடியவில்லை. 40 ஆண்டு காலம் ஒரு கொள்கையை கடைபிடித்து பார்த்துவிட்டு அந்த கொள்கை சரிவராது, இனிமேலும் கொள்கையின் பெயரால் மக்களை கொலை செய்ய முடியாது என்றுதான் நாங்கள் கொள்கையை மாற்றிக்கொண்டோம். கொள்கை வேறுபாடு தானே தவிர நீங்கள் ஒரு கொள்கை தான் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதையே எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு நியாயமான கருத்தாகாது. அந்த கொள்கையில் பாதிப்புகள் இருக்கும் என்றால் அந்த பாதிப்புகள் மிக நிச்சயமாக இருவராலும் இணைந்து போராடப்படும். எந்த ஒரு விஷயத்திற்கும் எதிர்வினை உண்டு. அந்த அடிப்படையில் நீங்கள் கொள்கையை மாற்றிக் கொண்டதாக அறிவித்ததற்கன்றி பல பேர் அதை அறிவிப்பதில்லை. ஓகே, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இன்றைய தேதிக்கு இப்போ நம்ம எம்பிக்கள்லாம் பேசுனதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன். பிரச்சனையின் அடிப்படையிலான அரசியல் மட்டும்தான் இன்றைக்கி பார்லிமெண்ட்லேயும் சட்டமன்றத்திலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி விஷனரியாக இருக்கக்கூடிய விஷயங்களோ, ரொம்ப அடிப்படையாக இந்த அமைப்பு அடிப்படை கட்டமைப்பிலிருந்து உருவாக்கக்கூடிய இடங்களையோ இன்றைய இந்திய அரசியல் கண்டுகொள்வதே இல்லை. உதாரணமாக ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா, அடிப்படையாக இருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்க முடியாத வளம்னு இருக்குது. நீர், நிலம், இதை மாதிரி இயற்கை கொடுக்கக்கூடியது. இதனை எப்படி கையாளணுங்கிற ஒரு அடிப்படை கொள்கையை தேசிய அளவில் இந்த 65 வருஷங்கள்லேயும் நம்மளால் உருவாக்க முடியாத ஒரு இந்திய அரசியலை தான் நான் குறைபாடாக சொல்கிறேன். பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அதை அணுகிறத விட அதை பிரச்சனைக்கு முன்னாடியே அதை அணுகி ஒரு அடிப்படை தீர்வை கொண்டு வர வேண்டிய இடம் தான் இன்றைய அரசியலில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா. எஸ், அழகேச பாண்டியன், என்ன குறை இருக்கிறது, என்ன மாற்றம் வேண்டும்? முதல்ல நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கு அரசியல் ஏற்கனவே எல்லாருமே ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு சிக்கலான ஒரு கட்டத்துக்கு வந்து நகர்ந்துருக்கு. இந்த சிக்கல் வந்து 2-3 விஷயங்கள்னால உருவாகுது. இப்போ கடற்கரை தொட்டு காமிச்ச மாதிரி ஒரு சித்தாந்த தொடர்ச்சி வந்து அறுபட்டு போய் நிற்கிது. இன்னொரு கட்டத்தில் வந்து ஒரு குளோபலைசேஷன் அல்லது வந்து மார்க்கெட் கேபிட்டலிசம்ன்ற இது வந்து திடீர்னு உள்ளே வந்து நிற்கிது. இதுக்கு நடுவில் வந்து இதுவரைக்கும் சித்தாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த இதுவரைக்கும் சித்தாந்தத்தின் மூலமாக பலன் பெற்று அல்லது வந்து அரசியல் நிகழ்வுகள் மூலமாக பலன் பெற்று வந்த ஒரு சமூகம் வந்து இன்றைக்கு மார்க்கெட் கேபிட்டலிசம் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. அது இதோட பலன்களை அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பாதையில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு வகையான இளைப்பாறல் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த சமூகத்தில். பட் இந்த ஒரு கட்டத்தில் இப்போ இந்த சமூகம் வந்து ஒட்டுமொத்த சமூகம் இதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும்போது அரசியல்வாதிகளுக்கும் அது ஒரு குழப்பத்தை உருவாக்குது. இவங்களுக்கு என்ன தான் தேவை? இவங்க இது வரைக்கும் நம்ம சித்தாந்தத்தை பிடிச்சிட்டு இருந்தோம், இது வரைக்கும் பின்னால் வந்துட்டு இருந்தாங்க, இனி திடீர்னு ஓடி போயிட்டாங்க. டிவியை பார்த்துட்டு அது பின்னால் ஓடுறாங்க, சினிமாக்காரனை பார்த்து அது பின்னால் ஓடுறாங்க. இனி எல்லாரும் இன்ஜினியரிங், MBA இப்படி எல்லாமே பாஸ்போர்ட் வாங்கணும் போகணும். இப்படி இந்த ஒரு கட்டத்தில் இருக்கும்போது இந்த குழப்பம் வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை, இந்த குழப்பம் எல்லாத்துக்கும் வர்றது வந்து சகஜமான விஷயம்தான். இதுக்கான தீர்வுகள் என்ன தெரியல. அதாவது இன்னும் 3 தலைமுறை போனாலும் இதெல்லாம் நம்ம தீர்க்க முடியுமான்றது தெரியல. ஆனால் பட் சில விஷயங்கள் நம்ம உடனே செஞ்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இன்றைய அரசியலில் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பருத்தி சார்ந்த விஷயங்களை நம்ம பேசணும், சரிங்களா? இப்போ பருத்தி வந்து ஒரு சாதாரண விஷயம் வந்து இது பலரை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஒரு வியாபாரியாக இருக்கட்டும், ஒரு ஏற்றுமதியாளராக இருக்கட்டும், ஒரு விவசாயியாக இருக்கட்டும், ஒரு விஞ்ஞானியாக இருக்கட்டும், பலரையும் வந்து ஒரு பாதிக்கக்கூடிய விஷயம். இதை வந்து ஒரு அரசியல்வாதி தனியாக உட்காந்து சிந்திச்சு இதெல்லாம் செயல்படுத்துங்கிறது முடியாத விஷயங்கள். இதோடைய விளைவுகள் என்ன, இதில் நல்ல விஷயங்கள் என்ன, இதோட சாதக பாதங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச ஒரு அனாலிசிஸ் நமக்கு தேவைப்படுது. இதை வந்து இதுக்குண்டான இந்த கருத்து ஓட்டம் தொடர்ந்து நம்ம சமூகத்தில் நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இது தவிர பல விஷயங்கள் இருக்குது. இனி இந்த சமூகம் எப்படி நகர வேண்டும், ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாக நகர வேண்டும் என்றால் அது எப்படி என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும், இது சார்ந்த ஒரு விவாதம் நடக்கணும். இதை ஒட்டி அமைப்புகள் உருவாகணும். அதாவது வந்து வாட் யூ கால் ஐடியேட்டிங் ஆர்கனைசேஷன் சொல்லலாம், அல்லது திங்க் டேங்க்ஸ்னு சொல்லலாம். அது வந்து அது இங்கேருந்து தான் வரணும், இல்லை அது செந்தமிழன் கூட உருவாக்கலாம், யார் வேணால் உருவாக்கலாம். தட்ஸ் நாட் அ பாயிண்ட். அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறங்கிறது வெறும் குறுகிய பார்வையில் மட்டும் இருக்க முடியாது. அதாவது இப்போ எனக்கு வந்து குளோபலைசேஷன் பிடிக்கல ரெண்டாவது விஷயம், பட் இட்ஸ் அ ரியாலிட்டி, சரிங்களா? இதில் வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்கணும். நீங்கள் எதை விட்டு கொடுக்குறீங்க, எதை நீங்கள் பெறுறீங்கன்றதை நம்ம வந்து அதை பற்றின ஒரு சின்ன டயலாகாக நமக்குள்ளார நடந்தாகணும். இது நடந்து தொடர்ந்து இது போன்ற விவாதங்கள் தொடர்ந்து
பாராளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ அல்லது வந்து வார்டு கவுன்சிலையோ இது வந்து திரும்ப திரும்ப அது வந்து பேசப்படணும். அதுக்குண்டான வழிமுறைகள் நம்ம வந்து உருவாக்கப்படும். அது we need a kind of a channels to take it to the places. தொடர்வோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு லைன் டேட் சிராப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிராப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஃபைனல் திங் 2 MPs இருக்கீங்க. What do you want to say? What is your final sum up? தமிழ் செந்தமிழன் பேசுகிறப்போ ஒரு கருத்து சொன்னார். நீங்கள் ஈடுபடுவது தேர்தல் அரசியல், நாங்கள் தேர்தலில் ஈடுபடாத காரணத்தினால் அது அரசியல் அல்ல அப்படின்னு, அரசியல் இல்லை என்பது கிடையாது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு விடுதலை போராட்டம் காந்தியின் தலைமையில் மக்கள் நடத்தியது, மொழி போராட்டம் மக்களும் மாணவர்களும் நடத்தியது என்றெல்லாம் சொன்னார். இடஒதுக்கீடு வரை வந்தார். ஆனால் ஒன்றை அவர் மறந்துவிடக்கூடாது, விடுதலை போராட்டம் காங்கிரஸின் அடித்தளத்திலே நடைபெற்றது. காந்தி கூட காங்கிரஸை முன்னிலைப்படுத்தி தான் செய்தார். அதே மாதிரி மொழி போராட்டம் என்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாக்கம் இருந்தது. அதன் விளைவாக மாணவர்கள் அதில் ஈடுபாடு. அரசியல் என்பது வெளிப்படையாக இல்லை என்றாலும் கூட ஒரு பெரும் போராட்டத்தில் அதனுடைய பங்கு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இன்னொன்று, ஒரு போராட்டம் முடிந்து வெற்றி அடைந்ததற்கு பின்னால் அதை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்கின்ற கேள்வி வரும். பெரியார் செய்தது நீங்கள் சொல்வதைப் போல அரசியல் என்னும் கருதலாம். சமுதாய சீர்திருத்தம், மிகப்பெரிய மாற்றம், புரட்சி எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சுயமரியாதை திருமணத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் நீதிமன்றம் அப்படி பிறந்தவர்கள், அப்படி திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் முறையான தாய் தந்தைக்கு பிறக்காதவர்கள் என்று தீர்ப்பு சொன்னபோது தான் உண்மை உரைத்தது சட்டங்களில் மாற்றம் வேண்டும் என்று. ஆக சட்டங்களில் மாற்ற வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அவசியத்தை புரிந்த காரணத்தால் பெரியாருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த அறிஞர் அண்ணா ஒரு அரசியல் இயக்கம் கண்டார். ஆக அரசியல் என்பதும் தேர்தலில் ஈடுபடுவது, நாங்கள் பாராளுமன்றவாதிகள் என்றால் ஒரு தனி ஜாதி அல்ல. நாங்கள் மக்கள் மத்தியில் பேசியதை நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம், சட்டமன்றத்தில் பேசுகிறோம். அங்கே பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள் என்று கூட அவர் சொன்னார். பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. நம்முடைய நாட்டு மக்களின் மத்தியில் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, அதை தீர்ப்பதற்கு என்ன வழிவகை என்பதை யோசித்து ஒரு சட்டமாக்கி பின்னர் அதை நடைமுறைப்படுத்துகிறோம். நீயா நானா நிகழ்ச்சியினுடைய வீச்சும் தாக்கமும் எனக்கு தெரியும் என்ற காரணத்தால் இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த கல்விக் கடன் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. மாணவர்கள் கல்விக் கடனுக்கு போகிறப்போ வந்து வங்கிகளில் மறுக்கிறாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் சிபாரிசு பண்ணி இல்லை அவங்கள போனாவே உங்களுக்கு ஜாமீன் இல்லை, உங்களுக்கு கேரண்டி இல்லைன்னு திருப்பி அனுப்பிடுறாங்கன்றது பலருக்கும் உள்ள ஒரு வருத்தம். இப்போ நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன், அது உங்களுக்கு தெரியலங்கிறது வருத்தம். ஆனால் இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. நான் இது தொடர்பாக நிதியமைச்சர்கிட்ட பேசணுன்னு ஒரு நாள் நேரம் கேட்டேன். எப்படி செயல்படுறோன்னு தெரிஞ்சுங்க. இரவு 12:15 எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. இரவு 12:15 யார்? நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி. இப்போ சிறுதொழில் தொடங்குறவங்களுக்கு கேரண்டி இல்லைனாக்கா அரசாங்கமே கொடுக்குது. ஒரு 5000 கோடி கார்பஸ் ஃபண்டுன்னு வச்சுருக்காங்க. The government will give guarantee to that entrepreneur. அது மாதிரி மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னேன். எழுதி கொடுங்கன்னாரு. எழுதி கொடுத்து இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிட்டாங்க. இனிமேல் மாணவர்கள் கல்விக்கடன் கேட்டு வங்கிகளுக்கு சென்றால் செக்யூரிட்டி கேரண்டி கேட்க மாட்டான், அவங்களுக்காண்டி கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கு. இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். ஒரு சாதாரணமான விஷயம். இது வந்து நான் உங்கள் மூலமாக தான் பகிர்ந்துக்க முடியும். பெரிய விஷயம் செஞ்சுருக்கோம், ஆனால் வெளியில் தெரியாது. பயன்பெற போகிறவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்கள். எங்கோ தமிழ்நாட்டின் ஒரு மூலையில் இருக்கிற நான் அதை செய்திருக்கலாம். அது மாதிரி நிறைய செய்கிறோம், நிறைய செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன சில குறைபாடுகள் எல்லாம் அதை நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் வருகின்றது. நடைமுறைப்படுத்துகிற போது அதில் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த ரெண்டிலும் ஈடுபடாத வேறு பணியில் ஈடுபடுகிறவர்களும் இருக்கின்றார்கள். ஆக நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிற காரணத்தால் அரசியல்வாதிகள் மட்டுமே என்று முடிவெடுத்து விடுகிறீர்கள். அல்ல, நாங்கள் தீர்க்கக்கூடிய பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று இப்போது சொல்கின்றேன். ஜோதிமணியை போன்ற விவரம் தெரிந்த ஒரு பெண் தேர்தலில் தோற்று போகிறார். அது கட்சி அரசியலா, பிரச்சனை அரசியலா, வேட்பாளருடைய தனித்தன்மையா என்று நீங்கள் பார்க்கிற போது நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அதைத்தான் அவர் சொன்னார். அவர் எந்த கட்சியை சார்ந்தவர், அந்த கட்சி என்ன என்றெல்லாம் நாம் விவாதிக்க தேவையில்லை. ஒவ்வொருவரும் தன் கையில் இருக்கிற வாக்குரிமை நாங்கள் வற்புறுத்த முடியாது. நானோ இன்னொருவரோ வந்து எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கலாமே தவிர எங்களுக்குத்தான் தந்தாக வேண்டும் என்று உங்களை நிர்பந்திக்க முடியாது. விலை கொடுத்து நிச்சயமாக வாங்க முடியாது. நீங்கள் நீதிபதியாக அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே போகிறீர்கள், யாரும் நிர்பந்திக்க முடியாது. ஒரு நீதிபதியின் இடத்திலிருந்து இந்த பிரச்சனையில் தீர்ப்பு சொல் என்ற உரிமை உங்களிடம் தருகின்ற போது அதை தவிர்த்து விட்டால், அதை மறுத்து விட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை என்று சொல்ல முடியாது.
ஆக எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கிறது. 25 பேர் இருக்கிற இடத்திலேயே, இவ்வளவு முறைப்படுத்தப்படுகின்ற நிகழ்ச்சி நடத்துகின்ற இடத்திலேயே உங்களுடைய கருத்துக்களை ஒருங்கிணைக்க முடியவில்லை என்கிற போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னால் நின்று ஒரு பிரச்சனைக்கு ஆதரவாக அவர்களை ஈர்க்கின்ற எங்களுடைய பொறுப்பில் எவ்வளவு சிரமம் இருக்கும் தயவு செய்து யோசியுங்கள். நானும் ஒரு முயற்சிக்காக, ஒரு அனுபவத்திற்காக பதிவு செய்யப்படாத ரயிலில் ஒரு நாள் பிரயாணம் செய்தேன். நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அங்கிருந்த அத்தனை பேரும் என்னை பார்த்தவுடன் பரவசமடைவார்கள், என்னை அருகே உட்கார வைத்து என்னிடம் பல கருத்துக்களை பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஒருவர் தெரியாது போல திரும்பிக் கொண்டார், காரணம் இடம் தர வேண்டும் என்பதற்காக. இன்னொருவர் வணக்கம் சொன்னார், வணக்கம் சொல்லிவிட்டு எங்கே இந்த பக்கம் என்று தான் கேட்டார். சில கிறிஸ்துவ சில நன்ஸ் அது மாதிரி வந்தவர்கள் என்னை பார்த்துவிட்டு எங்கள் பள்ளிக்கு வந்திருக்கல என்று சொல்லி இடம் கொடுத்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்து எனக்கே ஏற்பட்ட நெருக்கம் தாங்க முடியாமல் சரி அடுத்த இடத்திற்கே சென்று விடுவோம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது எளிமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் நாடகம் நடத்தவில்லை, ஒரு அனுபவத்திற்காக சென்றேன். நான் யாரை நம்பி வந்தேனோ அவர்களை என்னை பார்த்துவிட்டு இடம் கொடுக்காமல், ஆக உங்களுக்கு இருக்கின்ற அந்த சாதாரண இடத்தை கூட விட்டுத்தர பகிர்ந்து கொள்ள முடியாதவர்கள் ஒருவன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தெருவிலே தெரிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி சரியாக இருக்கும்? நான் உதாரணத்திற்கு தான் கேட்கிறேன். நான் எளிமையாக, சாதாரணமாக, சகஜமாக உங்களில் ஒருவனாக நடந்து கொள்ள வருகின்ற போது கரங்குலிக்க இருந்தால் நான் அந்த இரவு முழுவதும் உங்களுடனே கீழே நான் செய்தித்தாள் விரித்து கூட படுத்து வந்திருப்பேன். நான் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்தவன் அல்ல. எங்களுக்கு சில சலுகைகள் தரப்படுகின்றன. நான் முதல்லே சொன்னதை போல் அளிக்கப்படுகின்ற சலுகைகளை மட்டுமே பயன்படுத்துகிறோமே தவிர விதிகளை மீறி, மரபுகளை மீறி, எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் எங்களை போன்றோர் நாங்கள் பயன்படுத்துவது இல்லை. ஆக நாங்கள் எதிர்பார்ப்பது அரசியல் தூய்மையாக இருக்க வேண்டும், திறமையானவர்கள் வேண்டும், நல்லது நாட்டில் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அப்படிப்பட்டவர்கள் கண்ணுக்கு தெரிந்தால் தயவு செய்து கூட்டமாக கூட வேண்டாம், தனித்தனியாக உங்கள் ஆதரவை தெரிவித்தால் சிறுதுறி பெருவெள்ளமாக பெருகும். அந்த எண்ணம் பரவுகின்ற போது பல பேர் அந்த நிலைக்கு தங்களை ஆளாக்கிக் கொள்ள வருவார். நீங்கள் இப்போ சொன்னீங்களா எத்தனாவது இடம்னு கேட்டீங்க. பாராளுமன்றத்தில் நான், அவர் 17வது இடம்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு வேளை 7வது இடம்னு சொல்றார். நீங்கள் பத்திரிகையை படிக்கணுங்கிறதுலாம் இல்லை, பத்திரிகைகளே நல்லவர்களை வெளியே காட்டவில்லையோ என்று எனக்கு ஒரு அச்சம். அது வந்து எதுக்காக கேட்டோம்னா, நான் உண்மையிலே எனக்கு ஆத்ம திருப்தி தான், அதில் ஒன்று எனக்கு நான் பெருசாக எடுத்துக்கல. பொதுமக்கள் மத்தியில் உள்ள பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்வது எங்களுடைய கடமை. அதை கொண்டு சென்ற போது அதை வெளியே கொண்டு வர வேண்டியது 4வது பத்திரிகையாளர்களாக நீங்கள். அது நான் உங்களை பத்திரிகை ஒட்டுமொத்தம் நான் குறை சொல்ல வரல. இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்றாற் போல நீங்களும் நடத்தக்கூடாது. அவங்க சில நேரங்களில் தப்பை தான் வெளியே தெரியணும் அப்படின்னு சொன்னால் அங்கே மக்களுக்கு என்ன தெரியும்? தப்பாக தான் தெரியும். அங்கே அரசியல்வாதியை பற்றி அண்ணன் சிவா வந்து குரல் கொடுத்தார், அது வந்து வெளியே காட்டணும். அதை கூச்சல் போடுதாங்க, தப்பு பண்ணுதாங்க அப்படிங்கிறது வந்து நம்பர் 1ல் வந்துடுது. நல்லவர்களை நீங்கள் சொன்ன நல்லவர்கள் எப்போ வெளியே வருவாங்க? நீங்கள் வெளியே காட்டும் போது தான். இன்றைக்கி எங்களை கொண்டு நல்ல 2 நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு வச்சுக்கோங்க முதல்ல சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்கள் வந்து அரசியல்வாதிகளை நல்லவர்களை காட்டணும் வெளியே. காமராஜரை வந்து இன்னைக்கு மறந்துட்டோம்ல, அண்ணாவை இன்னைக்கு மறந்துட்டோம்ல. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. லைன் டேட் சிறப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீயானாவில் பரிசளிக்கிற நேரம் 2 பேருக்கு பரிசு. இந்த சைட்லேருந்து ஒருத்தங்களுக்கு பரிசு, இந்த சைட்லேருந்து ஒருத்தங்க பரிசு. ஒருவர் ஒரே முறை தான் ஷோவில் பேசினார், ஆனால் அடிச்சு தூக்கிட்டார். திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி உங்களுக்கு தான். வாங்க, வாழ்த்துக்கள், ஆல் த வெரி பெஸ்ட். இந்த பக்கம் மிடில் கிளாஸுடைய நியாயமான தேவைகள், அவர்களுடைய நியாயமான குமுறல்களை புரியும்படியாக தெளிவாக பதட்டம் இல்லாமல் எடுத்து வைத்ததன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த பரிசு. வாங்க. சாதாரண மனிதர்கள் அரசியலை வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்கள் இந்த இடத்திலிருந்து மாறி அரசியலை கவனிக்கக்கூடிய மனிதர்களாக உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒட்டுமொத்த அடிப்படை நோக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். லைன் டேட் சிறப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.